புண்ணியம் பொய்கெடும் பொறியாவரும் புண்ணியம் பொய்கெடும் கூறிதாய அறிவு கை கூடிடும் சிறியார் வயல் சேரையுள் சென்னரு நாரிபாகந்தன் நாமம் நவிலவே நாரிபாகந்தன் நாமம் நவிலவே ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழியாரவர் ஆனை களல் நாளு மறவாமல் அழியாளு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாளு மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே பண்டை மறை ஒன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக பண்டை மறை ஒன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் திருவெண்ணை நல்லூர் மேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாடச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய் கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்தத் தள்ளமுத உருவே உருவம் ஊருடன் பேரும் ஒன்றும் புணரா அறிவே தெளிந்த அறிவே மெய்யன்பர்க்கு அருளும் தெய்வத்தருவே தென்கோ முக்கி முக்கி பஞ்சாக்கர சத்குருவே தென்கோ முக்கி முக்கி பஞ்சாக்கர சத்குருவே இடரார் பிணியன பன்மதப்பைகள் வந்து என் அறிவை தொடரா மயக்கினும் யான் மருளேன் பனை சூழ்துறை செய்திடனார் மனத்து சிவஞான தேசிகன் தேர்ந்துலகில் அடலால் தரப்புகள் சித்தாந்த நூல் என் அகத்ததுவே சித்தாந்த நூல் என் அகத்ததுவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த வாதவூர் அடிகள் புராணம், அதில் நாம் கடந்த வகுப்பில் பாயிரத்தில் சிந்தித்து கொண்டிருந்தோம். இந்த பாயிரத்துக்கு அப்புறம் அவர் அந்த வாதவூர் அடிகள் புராணத்தில் மந்திரி சருக்கம் சொல்கிறார். அவர் வாதவூர் அடிகள் சில காலம் அந்த மன்னனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப மந்திரியாக இருந்து பணியாற்றினார். முக்கண் ஒரு நான்கு புயம் 5 முகம் முன்னோன் சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திகழ் நன்னாடு அக்கடுவிடத்தை அரணுக்கு அருள்வதிகென்றே மைக்கடலில் வைகளொளி வைகை வெளநாடு என்பார். இங்கே அந்த மந்திரி சருக்கத்துக்கு போகும்போது அந்த நாட்டு சிறப்பை சொல்கிறாரு. அந்த மதுரை எம்பதி எப்படிப்பட்டதுன்னா, முக்கண் ஒரு நான்கு புயம். பெருமான் 3 கண்களை உடையவர். நமக்கெல்லாம் 2 கண் இருக்கு, அவருக்கு 3 கண் தானா?
3 கண் தானா? இல்லை, உடம்பெல்லாம் கண்ணான். அவருக்கு உடம்பெல்லாம் கண். அதை காஞ்சி புராணத்தில் சொல்லுவார். இந்த கண்ணை பொத்துனா அவர் எங்கே இருந்துனாலும் உடம்பு பூரா சிவஞானமே மயமானவர். அதனால் அவருக்கு இந்த கண் கொண்டு தான் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அவர் உடம்பே அறிவு தான். அந்த கண்ணப்பனுக்கு சொன்னார, அவனுடைய வடிவெல்லாம் என்பக்கல் அன்பு. அவருக்கு அன்பு வடிவம், இவருக்கு அறிவே வடிவம். அறியா, இவருக்கு உடம்பு ஏது? உடம்பு நாம் கற்பிக்கிறது தான். தியானத்துக்காக நம்ம கற்பிக்கிறது தானே தவிர அவருக்கெல்லாம் உடம்புலாம் கிடையாது. எனவே அப்போ அந்த முக்கண் என்ன சொல்கிறோம்னா, சூரியன், சந்திரன், அக்கினி இல்லையா? சூரிய சந்திராக்கினி அப்படிங்கிறோம். அப்படின்னா என்ன? சூரியன்னா என்ன? அக்கினின்னா என்ன? சந்திரன்னா என்ன? இதெல்லாம் நாம் தினம் தினம் அனுஷ்டானத்தில் செய்கிறோம். நிரீட்சணம், நிர்தீட்சண்யம் அப்படிங்கிறதான் நிரீட்சணங்கிறோம். நிர்தீட்சண்யம், தீட்சண்யம்னா பார்வை, பார்வையால் நீக்குவது. எதை நீக்கிறோம்? எதை நீக்கிறோம்? அந்த தண்ணியில் இருக்கிற குற்றத்தை. அந்த தண்ணி எது? அந்த தண்ணி தான் நாம் அறிவு. அந்த பாத்திரம் தான் ஆன்மா, அதில் தண்ணி தான் நம்ம அறிவு இல்லையா? அப்போ நீக்கிறவர், செய்கிறவர் சிவமாய் இருந்து கொண்டு செய்கிறார். சிவபெருமான் நாம் அவருக்கு முன்னால் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் நம்முடைய குற்றத்தை நீக்கிற மாதிரி பாவனை பண்ணுறோம். ஒரு நாள் நெசமாக நடந்துடாதான்னு புரியுதாம்மா? ஆமாம். முதல்ல அந்த சூரியனுங்க கண்ணால் பார்க்குறது அப்படின்னா என்ன? இந்த கண்ணால் பார்த்தா என்ன ஆகும்? அது நமக்கு அந்த திருக்குறளில் சொன்னது போல உலகப்பற்றை குறைக்கிறது. உலகப்பற்றை குறைக்கிறது. 5 அடக்கல் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து என்பார். அப்போ நாம் பொறிகளை அடக்கணும். முதல்ல அடக்கிறதுனா என்ன? அடக்கிறதுக்கு அடக்க முடியுமா? ஏம்மா அடக்க முடியுமா உங்களால்? முடியாது. அடக்கிறதுனா அது நம் வசத்தில் இல்லையே. இல்லையாம்மா? கண் இதை பார்க்காதன்னா பார்க்காம இருக்குமா? இருக்காது. ஏன்னா எந்த கருவியும் நம்ம வசத்தில் இல்லை. அப்புறம் எப்படி அடக்கிறது? யார் கருவியை கொடுத்தானோ அவன் தான் அடக்கணும். நாமெல்லாம் ஒன்றும் அவனை பார்த்து முறையிட வேண்டியதான். விளங்குதா? எனவே இவற்றினோடு எனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து பெருமான வழிபட்டு தான் இதை ஆற்றலை குறைக்கணும். அப்போது இங்கே குறைக்கிறதுனா உடனே நாம் குறைக்கிறது சொல்கிறதுலாம் லேசி. விட முடியாது. விட முடியுமா? ஏம்மா பசி வந்தால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? இருக்கணுங்கிறார். அதான் நோன்பு. நோன்புன்னு என்ன? நோன்றல்னா தாங்குதல். பெருமானை நம்ம நெஞ்சில் தாங்கியிருந்தா உடம்புக்கு வர உபாதைகள்லாம் தெரியப்படாது. அப்படி எங்கே இருக்கும்? இல்லையே. புரியுதா? எனவே அப்போ
அதை முதல்ல பெருமானை வழிபட்டு வழிபட்டு, ஆமாம், அதை நமக்கு பாதகமாக நிற்காம மாத்திரம், பாதகமாக நிற்காம மாத்துறது. அதை திருக்குறளில் சொல்வாரா இல்லையா? சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒருகி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அறிவு அப்படின்னா எது? சென்ற இடத்தால் செலவிடாது. சென்ற இடத்தால்னு ஒருமையில ஏன் சொல்றாரு? 5 இருக்குது, மை வாய் கண் மூக்கு செவின்னு. அப்போ ஒருமையில சொல்றாரு, சென்ற இடங்களால்னு சொல்லணும். ஆமாம், அது அந்த சிவப்பிரகாசம் 63 சொன்ன மாதிரி ஒரு நேரத்து ஒரு பொறியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை ஓரளவு அறிந்து நிற்போம். அதுதான் நம்ம அறிவு லட்சணம். அதனால ஒரு நேரத்து ஒன்று வேலை செய்கிறதுனால ஒருமையில சொன்னார் என்று சிவஞான முனிவர் விளக்குவார். எனவே நாம் அது போன போக்கில் போகாம, ஞான சம்பந்தர் அந்த வைகையில், வைகை எது? அந்த வைகையை தான் இங்கே சொல்கிறாரு. அந்த வைகை எது? வைகை அங்கே பிறவி, ஆறு பிறவியை குறிக்கிறதாயிற்று. அந்த வைகை நதி, அதில் பிறவி என்ற பேராற்றில் புனல்வழி தக்கை போல் போகாமல் அவர் அந்த திருப்பாசனம் எழுதி எப்படி போட்டார்? நீட்டி இட்டார். அப்போது கையை மடக்கி போட்டார்னா நம்ம அறிவு பூரா மடங்கிடும். நீட்டி போட்டார்னா அறிவு நேராகிடும். அவர் கையில் தான் எல்லாம் இருக்குது. நம்ம அறிவு சிந்தை திருகு, சிந்தை திருகு ஓட்டுங்கிறாரா இல்லையா? ஆமாம், நம்ம அறிவு அந்த நின்ற சீர் நெடுமாறனாய் தானா இல்லையா பொன்பாண்டியன்? அவன் அறிவை நேராக்கிட்டார். அவர் கையை நிமித்துறதுல அறிவு நேராகிட்டுங்கிறார். எனவே அப்போது அந்த பிறவி என்ற அந்த ஆற்றில் நாம் அந்த ஏடு என்ன செய்யுது? திருக்கையால் இட்ட ஏடு. திருக்கை நீட்ட, நம்முடைய திருக்கை, அறிவில் இருக்க திருக்கை நீக்க திருக்கையால் இட்டாராம். விளங்குதாம்மா? அந்த திருக்கை நம்முடைய திருக்கை நீக்குதான், அப்படி சொல்றாரு. எனவே அந்த ஏடு, அந்த நீர் எதிர் கிழித்து செல்லும். அந்த நீர் எது அப்படின்னா அதான் வினை. வினையை கிழிச்சுக்கிட்டு மாதவர் நெஞ்சம் போல், அந்த ஏடு தான் மாதவர் நெஞ்சம். அவங்க வினை வழி செல்லாது வினையை எதிர்த்து அருள் வழி செல்வார்கள். அதுபோல அந்த ஏடு போய் எதிர்த்து சென்று முக்திக்கரை அடைந்தது என்று சொல்லுவார். விளங்குதா? எனவே அந்த முக்கண் என்பது முதல்ல உலகத்தில் இருக்கிற இச்சையை குறைக்கிறது. விடய நுகர்ச்சியில் இச்சையை குறைக்கிறது. அது சூரியனில் காய போட்டால் என்ன ஆகும்? ஈரம் போகும். காய போட்டால் என்ன ஆகும்? ஈரம் போகும். பற்று குறையுது இல்லையா? அது குறைஞ்சதுக்கப்புறம் நெற்றிக்கண்ணால் பார்க்கறது. நெற்றிக்கண் தீ, அது அறவே எரிக்கிறது. உலகப்பற்ற அறவே அது 5 அவித்தல். ஒருமையுள் ஆமை போல் 5 அவித்தல் ஆற்றின் சொல்கிறாரா இல்லையா? அது எழுமைக்கும் ஏமாப்பு உடைக்கும். அதனால் அந்த அறவை நீக்கிறணும். முதல்ல அடக்கணும். அடக்கிறதுங்கிறத அளவோடு துய்ச்சல். எதில் செலுத்தணுமோ அதில் செலுத்துறது. கருவிகளை தவத்தில் செலுத்துறது. பிறகு இந்த கருவி எதுக்கு? அருள் இருக்கும்போது அப்படின்னு கருவியை அறவே நீக்கிறது.
தினம் முக்திக்கு தான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம், தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்கிறோம்னு தெரியாமல். அப்புறம் இந்த சந்திரன் இந்த கண்ணால் பார்க்கறது அமிர்தத்தை பொழிதல். அமிர்தங்கிறது ஆனந்தம். அப்போது நெற்றிக்கண்ணால் பார்க்கறது பாச நீக்கம், இது சிவப்பேரு. விளக்குதாம்மா? ஆனந்தம். இது அறிவு விளக்கம், அது ஆனந்த விளக்கம். நெற்றிக்கண் அறிவு விளக்கம். அதனால தான் அதை எப்படி வச்சுருக்குது? விரூபாட்சன். அவருக்கு அட்சம் எப்படி இருக்குது? ஆமாம், விரூபாட்சன். எனவே அது மேல் நோக்கி இருக்குது. படுக்க விஷயத்தில் எல்லாமே மேல் நோக்கி இருக்குது. அதனால் அந்த முக்கண் அவர் நமக்கு முதல்ல உடம்பை கொடுத்து உலகை நுகர வச்சு உவர்ப்பு அடைய செய்து பிறகு அறிவை நீக்கி முக்தியை கொடுப்பார் என்ற கருத்தை காட்டுறது. 3 கண்ணுனா 3 அறிவு. இந்த கண் என்பது எதை குறிக்குது? அறிவை குறிக்கிறது. அதனால் பையவே கொடு போய் பாசம் எனும் தாழ்வுரிவிங்கிற மாதிரி நமக்கு அந்த முக்தியை கொடுப்பாருங்கிறத அவர் கண்ணை வச்சு காட்டுறார். முக்கண் ஒரு 4 புயம். அந்த 4 தோள் என்பது நம்மை தாங்குவதை குறிப்பது. பெருமான் நமக்கு ஒரு பற்றுக்கோடு. நாமெல்லாம் கொடி போல, உயிர்களெல்லாம் கொடி போல. நமக்கு கொழுகொம்பு வேணும். அந்த கொழுகொம்பை பெருமான் என்னை தாங்கிக் கொள்ள. தானுவே சிவமே. தானுவேன்னா தானுவே சிவமே. தேவார திருவாசகத்தெல்லாம் வருதா இல்லையா? அப்போ தானுன்னா என்ன? தூண். தானுன்னா என்னது? தூண். நம்மை தாங்குபவன். அதனால அதைத்தான் அந்த ஒரு 4 புயம் நம்மை தாங்குவது. 5 முகம். 5 முகம் ஐந்தொழிலை சொல்வது. 5 முகம். முன்னோன் சொக்கன். அந்த 5 முகம் முன்னோன் சொக்கன். அவன் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று 5 முகங்களை உடையவன் இல்லையா? அது ஈசானம் என்பது அது அருளலை குறிக்கிற முகம். தத்புருஷம் என்பது மறைத்தலை குறிக்கிற முகம். அகோரம் என்பது ஒடுக்கத்தை குறிப்பது. கோரம். கோரம்னா பாவம், நம்முடைய பாவங்கள் கொன்றது. சங்காரம்னா கொல்லுறது தானே ஒடுக்கம். எதை கொல்வான்? நம்மளை கொல்லலை. எதை கொல்வான்? கொன்றது. அவ்வினையை கொன்று நின்ற குணமது என்று வாரார். நம்முடைய குற்றங்களையெல்லாம் கொல்பவன் கோரம். வாமதேவம் அது நமக்கு வினை பயனை கொடுப்பது, காத்தலை செய்வது, மருந்து கொடுக்கிறது. சத்யோஜாதம் நமக்கு உடம்புகளை படைப்பது என்று இந்த 5 தொழிலை 5 முகமாக சொன்னார். அப்புறம் அந்த முதல்வனாகிய சொக்கநாதன். சொக்கநாதன்னா என்ன? சொக்கன்னா அழகன் அர்த்தம். நாதன்னா தலைவன். அழகின் அழகுங்கிறது நம்ம அறிவு தான், நம் உணர்வின் தமிழ் அப்படின்னு சாத்திரங்களில் சொல்கிறது தான் என்ன சொல்கிறோம்? சொக்கநாதன். நம்ம அறிவுக்கு தலைவன். விளங்குதா? எனவே அந்த சொக்கநாதன், அந்த சொக்கநாத சுவாமியினது அருள் நன்மை பெரு தொன்மைதிகள் நன்னாடு. அந்த மதுரை எம்பதி அந்த சொக்கநாதனுடைய அருளை பெற்றது. அதை நாம் முதல் வகுப்பிலே இந்த மதுரைன்னு ஏன் பேர் வந்தது, நான்மானக்கூடல் ஏன் வந்தது, அதெல்லாம் திரு ஆலவாயின்னு ஏன் வந்ததெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதனால் இந்த பெருமானுடைய அருளை பெற்ற நாடு இல்லையா? அதனால் அந்த அருள் நன்மை பெரு தொன்மை திகழ் நல்நாடு, அவனுடைய திருவருளாகிய நன்மையை பெறுகின்ற பழமை விளங்கான் என்ற நல்ல நாடு, ரொம்ப பழைய காலத்தில் உள்ள நாடு. அக்கடிவிடத்தை அரசனுக்கு அருள்வது என்று அந்த
மதுரையில் அந்த சொக்கநாதனுக்கு விஷத்தை ஆலம் உண்டான். அவருக்கு என்ன பேர்? ஆலம் உண்டான். அவருக்கு இந்த நாடில் அந்த கடல் இவருக்கு எதை கொடுத்தது? விஷத்தை, ஆலகால விஷத்தை கொடுத்தது என்று அந்த கொடிய ஆலகால விஷத்தை சிவபெருமானுக்கு உலகாக கொடுத்தது என்று நதிக்கெல்லாம் நாயகன் யாரு? நதியின் நாயகன் கடல். கடலுக்கு என்ன பேரு? நதியின் நாயகன். தாமரை நாயகன்னா என்ன சொல்றோம்? ஏமா தாமரை நாயகன்னா சூரியன் இல்லையா? நம்ம நாயகன் சிவபெருமான். ஏக நாயகனை சொல்றோமா இல்லையா? ஆமா. அதுபோல நதியின் நாயகன் கடல். விளங்குதா? அவன் நாயகனா இருந்தா கூட நம்ம எல்லாருக்கும் நாயகனாகிய சிவபெருமானுக்கு அந்த கடல் நஞ்ச கொடுத்துருச்சு. அதனால உன் கூட இருந்து வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த வைகை நதி அந்த கடல்ல போய் கலக்கலையாம். கடல்ல போய் கலக்கலை. விளங்குதாமா? அவ்வளவு பெருமானிடத்துல பக்தி. விளங்குதா? அதெல்லாம் சைவ மரபு. இப்போ நாம பெரிய புராணத்தில் முதல்ல எதில் ஆரம்பிக்கும்? என்னம்மா? திருநீலகண்ட குயவனார். அவரை தானே ஆரம்பிக்கிறோம். ஆமாம், அவரை தான் முதல்ல சொல்லி திருநீலகண்டத்தில் ஆரம்பித்து திருநீலகண்டத்தில் முடிக்கிறது. திருநீலகண்ட யாழ்ப்பாணரை சொல்லி முடிக்கிறோம் பெரிய புராணத்தை. அப்படி தானம்மா? அப்படித்தான். எனவே அந்த திருநீலகண்ட குயவனார் அவருடைய துணைவியார் இல்லையா என்ன சொன்னாரு? எமை தீண்டிபீராகில் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? எதனால சொன்னாங்க அப்படி? ஏமா சொன்னாரு? அந்த அம்மா தானே சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். கேளுங்க. ஏன் சொன்னாங்கன்னா அவர் தனக்கு துரோகம் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக சொல்லலை. விளங்குதா? அவர் சிற்றின்பத்துக்கு எளியராகி இன்னொரு பெண்ணை விரும்புகிறாருங்கிறதுக்காக சொல்லலை. சைவ சின்னங்கள் அடித்து அணிந்து கொண்டு சைவத்துக்கு துரோகம் செய்தாரு. ஆமா, தன்னை பற்றி கவலைப்படலை. யாரை பற்றி? விபூதி பூசிக்கிட்டு இப்படியெல்லாம் செஞ்சா அது சைவத்துக்கெல்லாம் இழுக்கு, பெருமானுக்கு இழுக்கு என்று தீண்டாதே. விளங்குதாமா? இதான் சைவம். அதுபோலத்தான் இந்த ஆரே செய்யுது. இந்த ஆரே அவருடைய நாயகம்தான். இருந்தாலும் உன்னைய தொடமாட்டேன். ஏன்? ஆமாம், பெருமானுக்கு நஞ்ச கொடுத்துட்டேன், அப்போ எனக்கு நீ வேண்டாம். அதுதான். இதெல்லாம் வினைத்துணைமா. வினைத்துணைகள் எல்லாம் அந்தந்த பிரிவில் வந்து போவது. பெருமான் உயிர் துணை, அதுதான் உற்ற துணை என்று அந்த உயர்ந்த அறிவு கதையில கூட சொல்றாங்க. புரியுதா? அதனால அந்த கடுவிடத்தை அரணுக்கு அருள்வது என்றே மைக்கடலில் வைகல் ஒளி வைகை வளநாடு அவனோடு கூடி வாழாத, அவனோடு அந்த கடலோடு அந்த கணவனோடு கூடி வாழாத வைகை வளநாடு. அப்பேற்பட்ட சிவ ஒழுக்கத்தில் சிறந்த நாடு இல்லையா? அதான் அந்த தென்னாடுடைய எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி. அதுல என்ன சிறப்பு இருக்குது? என்ன சிறப்பு இருக்கு?
எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி. அதில் என்னம்மா சிறப்பு? எந்நாட்டவரும் இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்று பொதுமையில் அறிந்தார். நமக்கு தலைவன் ஒருவன் இருக்கிறான்னு பொதுமையில் அறிந்தார்கள். தென்னாட்டவரை அவன் சிவன் என தெளிந்தார்கள். இந்த கடவுள் யாருன்னு சிவம்னு தெளிந்ததனால அதான் மாதவம் செய்த தென் திசைங்கிறார். அந்த சொக்கநாதனே இங்கே வந்து அரசாக இருந்து நம்ம ஆண்ட பேர் வேற யாருக்கு கிடைக்கும்? அதனால தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். நமக்கு உள்ளத்தில் மட்டுமில்லை, உலகத்திலும் இருந்த ஆண்ட பெருமை, உள்ளும் புறமும் இருந்த ஆண்ட பெருமை. உள்ளும் புறத்தில் இருந்து ஆழ்வது தீக்கை செய்வது, உள்ளே இருந்து ஆழ்வது நம்ம அறிவை விளக்குவது. விளங்குதா? பெருமான் இங்கே நாம் கண்காணுகிற சிவமாய் வந்து அப்போ தென்னாட்டவர்களுக்கெல்லாம் அவன் நேரே தீக்கை செய்திருக்கிறான் என்பது சொல்லப்படுது. விளங்குதாமா? இந்த சொக்கநாதராக இருந்து இங்கே ஆட்சி செய்கிறான் பெருமானேன்னா அது எவ்வளோ பெரிய பேர். அதனால் அந்த பேர் தென்னாட்டுக்கு இருக்குது. அந்த பெருமையை நாமெல்லாம் உணர்றமோ உணரலையோ, ஆனால் அந்த வைகை நதி உணர்ந்திருந்தது என்று அவர் சொல்கிறார். எனவே அந்த கடுவிடத்தை அரணுக்கு அந்த கடுவிடத்தை சிவனுக்குன்னு சொல்லலை, அரணுக்கு. ஏன் அரணுக்குங்கிறாரு? நம்முடைய குற்றத்தை எல்லாம் அறுப்பவன், அரிப்பவன், தேய்ச்சி எடுக்கிறவன். நம்ம குற்றத்தை எடுக்கிறவனுக்கு போய் நீ விஷத்தை கொடுத்துட்டியே என்று. எனவே அந்த அரணுக்கு அருள் புரிவதென்றே மைக்கடலில் வைகொழி வைகை என்று கூறினார். எனவே நதியை எல்லாம் பெண்பால் படுத்தி கூறுதல் வடமொழி வழக்கு. சடத்துக்கெல்லாம் பால் சொல்றது வடமொழியில். அது பற்றி இங்க நதியை பெண் என்பது, நதியை பெண் என்பது. எனவே அந்த அறிவகை நாட்டு அமைதிகளாவன செல்வம், விளைநிலம், செங்கோன்மை, நோயின்மை, வளமுடைமை, குறிம்பின்மை என்பன. இதெல்லாம் நாட்டில் அமைய வேண்டிய நாடென்ப நாடா வளர்த்தன, நாடென்ப நாடா வளர்த்தன என்பார் வள்ளுவர். ஒரு நாடு அப்படின்னா எதையும் தேடின பிறகு கிடைக்கப்படாது. எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் தேடாமலே கிடைக்கும். அப்போ தான் நாடு. தேடி அலைஞ்சதுக்கப்புறம் கிடைச்சிதுன்னா அது காடு. எனவே அப்போ அந்த நாடு அப்படின்னா அதில் எல்லாம் இருக்கணும்னா செல்வம், நல்ல செல்வம் நிறைஞ்சிருக்கணும், விளை நிலங்கள் நிறைஞ்சிருக்கணும், நல்ல அரசன் இருக்கணும் இல்லையா? நாம் அதனால தான் அந்த மாகேஸ்வர பூஜை இதிலெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? ஆமாம், அவன் இறைவனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறான் இல்லையா? இறை என்று வைக்கப்படுகிறார். எனவே நல்ல செங்கோன்மை, நோயின்மை, வளமுடைமை, குறும்பின்மை என்ற இந்த அறுவகை செல்வம் அங்கே நிறைஞ்சிருந்தா அது நாடு. அந்த நாட்டில் முக்கண் ஒரு 4 புயமைந்து முக்கண் என்பன. அப்போது முக்கண் 4 புயம் 5 முகம் 6 நலம் என்று எண்ணலங்காரத்தில் வைக்கிறார். இது முரண் தொடை என்ற ஆசிரியர் தற்குறிப்பே நதி மேல் ஏற்றி கூறுதார். இவர் அந்த ஆசிரியர் தன்னுடைய இச்சையை, ஆசிரியர் கடவுண்மாமுனிவர், இந்த கடவுண்மாமுனிவர் எவ்வளவு சொக்கநாதரிடத்தில் பக்தி உடையவர் என்பதை
அந்த நதி அந்த கடலை போய் தொடமாட்டுக்குதுன்னு சொல்லி இவர் சிவபெருமானை வழிபாடாத இல்லையா, திருமுண்டம் தீட்டமாட்டா, அதெல்லாம் அச்சப்பத்தில் சொல்கிறாரா இல்லையா, அதை சொல்கிறார். அதனால் அவங்களை கண்டு அவரை தீண்டார் என்று. எனவே இந்த பாட்டில் அப்படி சொல்லி நீண்ட கைலைக்கு இறை, நீண்ட கைலை அப்படிங்கிறது அந்த கைலை நீளமாக தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை போல இருக்குன்னு அப்படியே அர்த்தம் இல்லை. இங்கே நீண்ட அப்படின்னா அனாதி அப்படின்னு அர்த்தம். அனாதி, நீண்ட கைலைக்கு இறை. அந்த கைலைங்கிறது அறிவாகாசம். கைலைன்னா அறிவாகாசம், அதுக்கு இறை. இறைன்னா இறை, இறைனா இருத்தல் என்ற சொல்லடியாக பிறந்தது. எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவன், எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவன். எனவே அந்த கைலைக்கு இறை. அப்போ நம்ம அறிவுக்குள்ளே இருப்பவன் என்பது அருளால், அந்த இறை அருளால், அதான் நீண்ட கைலைக்கு இறை நிகழ்த்த அருளாலே பூண்ட முனி மைத்தமிழ் புகன்ற திருநாடு மூண்ட பகை சற்று உலகமுற்றும் அரசாளும் பாண்டியன் நலங்குளவு பாண்டி வள நாடு என்று இந்த நாட்டின் வளத்தை சொல்கிறார். எனவே இந்த கைலைக்கு அரசனாகிய அந்த பெருமான் பரமசிவனார் உலகம் கடைத்தேறல் வேண்டும் என்று அந்த திருவருளாலே, கடைத்தேறுதல்னா என்ன, உலகம் கடைத்தேறுதல். உலகம் உய்ய, உலகம் உய்யனா உலக மக்களெல்லாம் வீடு பேர் அடைய. கடைங்கிறது சங்காரம், கடைங்கிறது என்னது, சங்காரம். தேறல் அப்படின்னா தெளிதல், தேறல்னான தெளிதல், தெளிந்த அறிவு பெற்று முக்கிய அடைவதை சொல்வது. எனவே கடைத்தேறல் வேண்டும் என என்னும் திருவருளினாலே மெய்மையாகிய தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை போதித்து அருள அந்த சிவபெருமான் மக்களெல்லாம் முக்கிய அடையணுங்கிறதுக்காக திருவருள் கருணை கொண்டு அவன் முதல்ல மெய்மையாகிய தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை போதித்தருள. நாமெல்லாம் முக்தி பெறணுங்கிறதுக்காக இலக்கணத்தை அகத்தியருக்கு சொல்லுவார். இலக்கணத்தை தெரிஞ்சா முக்தி அடைஞ்சிடலாமா, அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார். எழுத்தறிய தீரும் எளிதகமை, எழுத்தறிய தீரும் எளிதகமை தேர்ந்தால் மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும். மொழித்திறத்தின் முட்டறுத்த வல்லோன் முதல் நூல் பொருளுணர்ந்து முட்டறுத்து கட்டறுத்து வீடு பெறும் என்று இலக்கணம் படித்தா வீடு பேர் அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இலக்கணம் தெரிஞ்சா முதல் நூல் பொருள் உணர்ந்து வேத ஆகமங்களை தப்பில்லாமல் படித்து அதனால வீடு பெறுவாங்க. இலக்கணம் தெரிஞ்சால் பொருள் தெரியும், பொருள் தெரிஞ்சால் அதுபடி நடந்து வீடு பேர் அடையலாம் என்பதற்காக இலக்கணம் தெரிஞ்சால் வீடு பெறலாம். இது நமக்கு அந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி நாம் படிக்கிறதுக்கு 2 கண்ணு வேணுங்கிறார். படிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆமாம், கண் வேணும்லாமா? ஒத்த கண்ணில் படிக்கலாமா? ஒத்த கண்ணில் படிக்கலாமா? படிக்க முடியாது. 2 கண்ணு இருந்தால் தான் அது தெளிவு, 3 டைமென்ஷனல் வியூ அப்போ தான் கிடைக்கும். விளங்குதா? அதனால் 2 கண்ணு காணாதா? அந்த 4000 கண் படைத்திறனே அந்த நான்முகனேன்னு சொன்ன மாதிரி அது அவனை பார்க்கறதுக்கு, உலக பார்க்கறதுக்கு இது போதும். இந்த 2 கண்ணு உலகத்தை பார்க்க போதும். பெருமானை பார்க்கறதுக்கு வேற கண், இந்த கண் இது ஊனக்கண்.
அது ஞானக்கண். எனவே அங்க 2 கண்ணு வேணும் படிக்கிறதுக்குங்கிறார். என்ன கண்ணு? என் நண்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் இருக்குங்கிறார். அப்போ அங்க எண் என்பது என்னது? எண்ணாவது தர்க்கம், எண்ணத்தில் அடிப்படையில் எழுகின்ற தர்க்கமும், எழுத்தாவது இலக்கணம். 2 வேணுங்கிறார். ஏன்னா தர்க்கம் எப்படி ஆராயணுங்க வழியை காட்டுவது, இது பொருளை உணர்த்துவது, இலக்கியத்தின் பொருளை உணர்த்துவது இலக்கணம். எனவே 2 வேணும். அது 2 கண்ணு. நமக்கு சைவத்தில் ஷட் தரிசனம்னு சொல்லியிருக்கு. 6 கண்ணு வேணும். இங்கே 2 கண்ணு, அதில் ஷட் தரிசனம்னு சொல்லி. எனவே இங்கே அந்த அகத்திய பெருமானுக்கு சிவபெருமான் தமிழ் இலக்கணத்தை சொன்னார். எதுக்கா? நாம வீடு பெறுவது, நாம வீடு பெறுவதற்கு. அவருக்கு ஏன் போய் சொல்றாரு? அவர் மூலமா நமக்கு வரணும். வேலை நாம குரு மூலமா படிக்கணும். நேர சொன்னா ஒப்பேற மாட்டோம். நேர சொன்னா நமக்கு ஒன்றும் புரியாது. அவர் மூலமா சீரணி குறி சந்தானம் செய்தியும் சென்றிடாவே என்று அந்த சித்தியாரில் சொன்ன மாதிரி நமக்கு குரு மூலமாக தான் ஞானம் வரணும். நேரடியாக வர முடியாது. அதனால அவர் அந்த அகத்தியனுக்கு ஒத்துரைத்து வள்ளல்னு சாத்திரத்தில் வருதா இல்லையா? அதனால இங்கே அதை சொல்கிறார். அகத்திய முனிவருக்கு அவர் அதை கற்பிக்கிறார். இலக்கணத்தை போதித்தருள பூண்ட முனி புகன்ற திருநாடு, அதனை கேட்டு சிந்தித்து தெளிந்து கொண்ட திருநாடு. அகத்திய மாமுனிவர் தான் பெற்றதை தன் மாணாக்கருக்கு கற்பித்து பரப்பிய நாடு இந்த நாடு. எனவே அந்த நாடாவது மூண்ட பகை செற்று உலகமுற்றும் அரசாடு. ஏன்னா ஒரு நாடுனா அது ஞானம் நிறைந்தவர்கள் வாழணும் இல்லையா? அந்த ஞான சம்பந்தர் அந்த பாண்டிய மன்னனுடைய அரண்மனைக்கு அவர் எழுந்தருளும் பொழுது சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னார்? ஏம்மா அவர் வெப்பு நோயை தூக்கிறதுக்கு வராரா இல்லையா? வாராரு. வரும்போது அந்த குலச்சிறையாரும் பாண்டி மாதேவியும் வாசல்ல நின்று வரவேற்கிறாங்க. என்ன சொல்லி வரவேற்கிறாங்க? ஆமாம், அந்த அம்மை சொல்றாங்க, பெற்றனம் இன்று பிறந்தனம். அவருடைய தரிசனம் பெற்றோம். இன்னைக்கு தான் பிறந்தேன், இன்னைக்கு தான் நான் பிறந்த பையனை அடைந்தேன் என்று. அதுபோல அந்த மக்கள்லாம் நின்று அவரை தரிசிக்கிறாங்க. ஞானசம்பந்தரை அவர் பல்லாக்கிலிருந்து இறங்கி அரண்மனைக்கு வர்றதை பார்க்குறாங்க. வாழ்ந்தன கண்கள், வாழ்ந்தன கண்கள். அவர் தரிசனம் யாரெல்லாம் பெற்றார்களோ அப்பவே அவங்களுக்கு அறிவு விளங்கிடுதுங்கிறார். ஞான சம்பந்தர் தரிசனமே நமக்கு ஞானத்தை தரும் என்று சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்றார். வாழ்ந்தன கண்கள் என்பார். அதனால இங்க இந்த அகத்திய முனிவருக்கு ஏன் ஒத்துனா இலக்கணம், அது ஏன் சொல்றாருன்னா, நாம அறிவுசால் மக்களா இருக்கணும் என்பதற்காக அதை உரைத்தார் என்றார். அதுதான் நமக்கு அறிவு தான், அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதனால அது பகைவரை வென்று உலகம் முழுதையும் அரசு செய்த பாண்டியன் நலங்குளவு பாண்டிய வளநாடு. அவன் உலகத்தை எல்லாம் வென்று இருக்கணும்னா அவனுடைய குடிகள் எப்படி இருக்கணும்?
அறிவில் சிறந்தவர்களாக இருக்கணும் என்பதற்காக. எனவே அந்த சோமசுந்தர பாண்டியரது நன்மை எங்கான்றும் விளங்கான் என்ற பாண்டிய நாடு. அந்த அந்த மன்னனுக்கு, அந்த சோமசுந்தர பாண்டியனுக்கு அந்த சோமசுந்தர கடவுளுடைய அருள் பூரணமாக இருந்தது அந்த நாட்டில் என்று சொல்கிறார். அதனால் அந்த கைலை முக்கிய ஸ்தானமாக, அது சைவர்களுடைய பிரதான கேந்திரம் எது? அந்த கைலை. அது பற்றி கைலைக்கு தலைவர் என்றார், அந்த முக்கிய நாட்டுக்கு தலைவர். எனவே இங்கே தமிழ் என்பது இருமடி ஆகுபெயர், இருமடி ஆகுபெயராய் நின்று அது நலம் நீதி முதலியது சிறந்து விளங்குவது. தமிழ் மொழிக்கு கர்த்தா அகத்திய முனிவரும் பிரிதி பாடைகளும் வேறு சமய கடவுளரும் என்பார். எனவே அந்த தமிழ், அந்த பாரதியார் சொன்னது போல ஆதி சிவன் தந்த தமிழ் என்பார். தமிழ் யார் தந்ததே? பெருமான் தந்தது. அதனால ஆரியங்கண்டாய் தமிழ் கண்டாய் இல்லையா, அண்ணாமலை. எனவே ஆரியமும் தமிழும், தமிழ் நம் தாய்மொழி என்பார் இல்லையா. ஆரியம் தந்தை மொழி என்பார், ஆரியம் தந்தை மொழி. எனவே தாயும் தந்தை ரெண்டு பேரும் வேண்டியதானே. எனவே ரெண்டு மொழியுமே நமக்குரியது என்று சொல்கிறார். அதனால் அந்த மேவும் ஊர் வளம் பலவும், இந்த ஊரில் எல்லா வளங்களும் இந்த மதுரை எம்பதியில் சிறந்து நிழங்கியது. ஏன்னா அவன் அமிர்தத்தை தொழித்த ஊராலியா சிவபெருமான், அமிர்தத்தை தொழித்த ஊர். அதனால் அது என்னாச்சு, மதுரைன்னு பெயர் பெற்றது. எனவே மேவும் ஊர் வளம் பலவும் மிகுந்துள்ள நாடு, எல்லா வளங்களும் நிறைந்த நாடு. ஆரூருக்கு அப்படித்தான் சொல்லுவார். ஆரூர், ஆரூர் எல்லா வளங்களும் நிறைந்த ஊர். ஆறுனா நிறைந்த. அதனால் அங்கே இருக்கிற அந்த தியாகராச பெருமான் இருக்கிற இடம் பூரா சிவகணங்கள் இருக்கிற இடம் என்று நம்ம சைவம் சொல்கிறது. அதுபோல் இந்த மதுரை மேவும் ஊர்வலம் பலவும் மிகுந்துள்ள நாடு, அதனை நலம் பாவும் ஊர். எனவே வளம் பலவும் மேவும் ஊர் மிகுந்துள்ள நாடு. இந்த நாட்டில் நல்ல வளமிக்க பல ஊர்கள் நிறைஞ்சிருக்குது. அதில் அந்த பாண்டி நாட்டின் கண்ணே நலம் பரவும் ஊர், பலதிர நன்மைகளும் மிகவும் மலிந்திருக்கிற ஊர். பழைமறைதேர் அந்தணர்கள் பயின்று உள நாடு, பழைய மறையாகிய 4 வேதங்கள் ஓதுகின்ற அந்தணர்கள் நிறைந்திருக்கிற ஊர் என்கிறார். அதனால் நலம் பரவும் ஊர், பழமறைதேர் அந்தணர்கள் பயின்றுள்ள ஊர், தாவும் ஊர், விடையேறி தங்கிய ஊர், அங்கு உறையும் தேவர் ஊரினும் மேன்மை சிறந்த திருவாத ஊர் என்கிற அந்த திருவாத ஊர் பெருமையும் அது அந்த அமராவதியை விட சிறந்தது. அமராவதி தெரியுமா இல்லையா? அமராவதி தெரியுமாமா? போகலையா நீங்க? அமராவதி இந்திரலோகம், இந்திரன் இருக்கிற ஊர் என்ன ஊர்? அமராவதி. அங்க அதிசய பொருள்கள் நிறைந்த ஊர், அதிசய பொருள்கள் நிறைந்த ஊர் அமராவதி. எனவே தாவும் ஊர், விடையேறி தங்கிய ஊர். தாவும் ஊர்னா என்ன? தாவும் ஊர், விடையேறி தங்கிய ஊர். தாவுதது அப்படின்னா தாய அடியளந்தான் காணமாட்டான் தலைவர்க்கு இடம் போலும் தன் சோலை. என்ன சத்தம் காட்டாமல் இருக்கியோ? தாய அடி அளந்தான், அது திருக்குறளையும் வருத இல்லையா? தாய அடி அளந்தான்ங்கிறது விஷ்ணு. விஷ்ணு உலக
ஈரடியால் அளந்தானா இல்லையா? அவனைத்தான் தாய் உடை அளந்தாம்ங்கிறார். உலக அளந்தாம்னாலே யாரு? ஆமாம். அவன் 3வது அடி எங்கே வச்சான்? ஆமாம், வச்சானா இல்லையா? ஆமாம். அதை நாம் திருவள்ளுவ மாலையில் படிச்சிருக்கீங்களா? திருவள்ளுவ மாலை. அந்த மாலையெல்லாம் பார்க்குறியே, அதில் சொல்லுவார், அந்த விஷ்ணு உலகுண்டு உமிழ்ந்தான். அவன் யாரு? உலகை உண்டு உமிழ்ந்தான். அவன் ஈரடியால் உலகை அளந்து 3வது அடி எங்கே வச்சான்? யார் மேலமா வச்சான்? ஆமாம். அப்போ அந்த நீதிமான் ஆகிய அரசனை தலை மேலே கொண்டு வச்சான். வச்சானா இல்லையா? அது உலகமெல்லாம் விரும்பிய அரசனை ஒழித்தான், வேண்டாததை செஞ்சான் இல்லையா? ஆனால் வள்ளுவரும் செய்தார். வள்ளுவர் 1.25 அடி, அதில் உலகுக்கு வேண்டுமனவெல்லாம் அளந்து சொன்னார். அதனால் அவரை விட இவர் ரொம்ப கூடவர் அப்படிங்க வள்ளுவர். விளங்குதா? இவன் 2 அடினால வேண்டாததை செஞ்சான். இவன் மக்களுக்கு வேண்டுவதெல்லாம் 1.25 அடியில் செஞ்சிருக்கிறான் என்று அப்படி சொல்லுவார். விளங்குதாமா? எனவே அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. அந்த தாவும், ஏன்னா அந்த விஷ்ணு நந்தியா இருக்காரா இல்லையா? அந்த தீவிர சம்ஹாரத்தில் விஷ்ணு நந்தியா வந்து தாங்கினாரா இல்லையா? அதை சொல்கிறாரு. அந்த தாவும் ஊர் விடையேறி அவனை விடையாக கொண்டு, மால் விடையாக கொண்டு இல்லையா? அப்போது ஒரு விடையில் ஏறி பெருமான் வாராம்னா அவன் எந்த விடையில் வாராம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு அவனே தெரியாது. அவனையே தெரியாத போது அவன் விடையை எங்கே தெரியும் இல்லையா? பெருமான் வாரதை தெரியுதா உங்களுக்கு? எரும மாட்டான் வர்றது தெரியுது. இவன் வர்றது தெரிய மாட்டேங்குது. ஆமாம். அவன் வேக வடிவம் கொண்டு வரும் பொழுது மால்விடை மேலே வருவான். செங்கண் மால்விடையார். எதில் வருவாரா? சிவந்த கண்களையுடைய மால்விடையில் ஏறி வருவான். முக்தி கொடுக்கும்போது அறவிடை மேல் வருவார். விளங்குதா? இதெல்லாம் சேக்கிழார் பெரிய புராணத்தில் காட்டுறாரு. விளங்குதாமா? அப்போ அவன் எதுக்கு வாரானோ அதுக்கு தகுந்தாப்புல வெஹிக்கிளை மாற்றிக்கிட்டு வாராமுங்க. விளங்குதா? ஆமாம். அதனால இங்கே அங்கே தாவும் ஊர் விடையேறி தங்கிய ஊர் தாவுகின்ற விஷ்ணுவாகிய இடபத்தை வாகனமாக கொண்டு இருந்தவர் அருளும் சிவபெருமான் எழுந்தருளிக்கப்பெற்ற அந்த ஊர். அது அங்கு உறையும் தேவர் ஊரின், அது தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த அமராவதி பட்டணத்திலும் சிறந்தது. அந்த அழகாபுரி தெரியுமா? அமராவதிக்கு தான் இன்னொரு பேர் அழகாபுரி. ஆமாம், அழகாபுரின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில். அப்போது இந்த ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுகங்கள் இதையெல்லாம் தான் நமக்கு குமரகுருபரர் சொல்கிறார். வேம்பன வெறுத்தனன், வேம்பன வெறுத்தனன். இந்த ஊருக்கு எவன் போவாங்க? அது வேப்பங்காயா இருக்கு. அங்கே போகிறதுக்காக நோன்பு இருந்து இல்லையா? நோன்பு இருக்காங்களா இல்லையா? ஆமாம். சொர்க்க வாசலை திறக்க மாட்டானான்னு. சொர்க்க வாசல் நமக்கு சைவர்களுக்கு தொங்கலான் அடியவர்க்கு, தொங்கலான் அடியவர்க்கு சொர்க்கங்கள் பொருள் அளவு. அது நம்ம சித்தியாரில் காப்பு செயலே சொல்கிறாரா இல்லையா?
அயன் திருமால் செல்வமும். இதெல்லாம் ஒரு செல்வமா? ஒன்றோ என சொல்லும் தேவை. இதெல்லாம் செல்வமா? சை என்று வெறுத்து அவர்களை தேவே என்ன செய்யும். சிவபெருமான் போல பற்றற்றவர்களாக, பெருமான் திருவடிக்கு மட்டுமே பற்று உடையவர்களாக செய்யும் என்று சொல்றார். எனவே இந்த ஊர் அந்த அமராவதியை விட சிறந்தது. இந்த சொக்கபுரி, இந்த மதுரை எப்படிப்பட்டதான்? அந்த இந்திரன் இருந்து ஆட்சி செய்யக்கூடிய, ஆமாம், அந்த இந்திர லோகத்தை விட சிறந்தது என்கிறார். எனவே அந்த ஊர் விசேடம் பற்றி தேவர்கள் அங்கே வதித்தலின் அத்தல புராணத்துள், அது மதுரையை பற்றி சொல்லக்கூடிய தல புராணத்தில் அது இருக்குது. எனவே இந்த அந்த மதுராபுரி என்பது அமராபுரியினும் சிறந்தது. அமராபுரியின் என் என்ற 5 உரள் பொருவுக்கண் வந்தது என்பார். உரள் பொருன்னா ஆமாம், ஓமையெல்லாம் கடந்தது, ஒப்புமை சொல்ல முடியாதது. இந்த மதுரைக்கு ஒப்புமை சொல்ல முடியாது என்று சொல்கிறார். எனவே பளபளம் நிறைந்த நாடு, படுதிரவியம் முதலிய 5 வகை திரவியங்களையும் உடையது என்று அந்த ஊரினுடைய சிறப்பை அங்கே சொன்னார். அப்படிப்பட்ட அந்த ஊரில், அந்த மதுரை எம்பதியில், அந்நகரில் மறையோரில் அருள்புணியம் ஆத்திய குலத்து, அந்த மதுரை எம்பதியில் அதை சார்ந்த அந்த திருவாத ஊரில் மறையோரில், மறை ஓதுகிறவர்கள் பலர். அந்த மறையோர்களில் சிறந்த குலம், மறையோர்லேயே சிறந்த குலம் அது மாத்தியர் குலம். மறையோர்லேயே சிறந்த மாத்தியர் குலம். இப்போ அந்த அண்ணர்னா சைவரே எத்தனை வகை சைவர் சொல்கிறோம்? எத்தனையா? 5 வகை சைவர் சொல்கிறோமா இல்லையா? நாம் சொல்கிறோம். அதில் ரொம்ப சிறந்ததா எதை சொல்கிறோம்? ஆதிசைவன். ஆதிசைவன். அனாதிசைவர் யார்? சிவபெருமான் இல்லையா? நாமெல்லாம் ஆதிசைவர்கள். ஆதிமுத்தர், கட்டிலிருந்து விடுபட்டு இன்பத்தை பெறுபவர்கள். அவன் அனாதியை இன்ப முதலாக இருப்பவன். விளங்குதா? அதனால தான் அந்த கோயிலில் பூசை செய்கிறவங்கன்னு சொல்கிறோம் ஆதிசைவன். அது உயர்ந்த குலம், ஆகம நெறியில் ஒழுகிற குலம் இல்லையா? மற்றவங்களை என்ன சொல்கிறோம்? சாமங்களெல்லாம் எடுத்து கொடுக்காங்கல்ல பூசைக்கு, அவங்க யாரு? பூசை பண்ணுறவர் இல்லையா? பெருமானுடைய திருமேனியை தீண்டி பூசை பண்ணுறவர் ஆதிசைவர். அதுக்கு வேண்டிய உபகரணங்களெல்லாம் எடுத்து கொடுக்குறவர் மகாசைவர். ஆமாம். இப்படியெல்லாம் இருக்குது. இங்கே யார் வேணாலும் கொடுக்கலாம். அப்போ மடப்படியில் வேலை செய்யறதுக்கு அதுக்கு வேறு அப்படியெல்லாம் இருக்கா இல்லையா? ஆமாம். கடைசியில் தான் ஸ்மார்த்தர், ரொம்ப கழிவு கட்ட தான் ஸ்மார்த்த செய்வன் என்று அப்படி வச்சிருக்கிறாங்க. எனவே இது அந்த அந்தணர்களிலே உயர்ந்த, எப்படி அந்த தீட்சிதர் ரொம்ப உயர்ந்ததாக சொல்கிறாங்களா இல்லையா? தீட்சிதர் தில்லையில் பெருமானுக்கு திருமேனி திண்டி செய்யக்கூடியவங்க. அங்கே கேரளாவில் நம்பூதிரின்னு சொல்கிறாங்க. அவங்கள ரொம்ப சைவர்களே உயர்ந்தவங்களா சொல். அவங்க அந்த கைங்கரியம் தவிர வேறு கைங்கரியம் செய்யக்கூடாது, வேற வேலையே செய்யக்கூடாது. அந்த அறுதொழில் செய்யணும், அறுதொழில் தான் செய்யணும். வேறு தொழில் செஞ்சால் அவர் அந்தனர் அந்த தகுதியை இழந்துடுறார்.
விலகுதாமா, பிறப்பால் வருவதல்ல. நாம செய்தொழில் வேற்றுமையா அவங்க யாருக்கு எந்த பணிக்காக தன்மை அர்ப்பணித்து கொண்டார்களோ அது பற்றி வருவதுதான். அதனால அவரை அந்த பிராமண வருணத்திலேயே அருள்முனை மாத்தியர் குலம், அதில் சிறந்த குலம் அந்த மாத்தியர் குலம். அதில் பிறந்தவர். பாண்டியர்களது அருளை பெறுகின்ற ஆமாத்தியரது குடியிலே தன் நிகரில் சைவநெறி தலைவன், தனக்கு நிகரில்லாத சைவ சமயத்தை மேற்கொள்ளும் தலைவராகிய சம்புபாத ஹிருதயர், சம்புபாத ஹிருதயர் என்ற அவர் அப்பா சம்பு. சம்புனா யாரு? சம்பு சம்புனா நமக்கு நலம் செய்பவன். சம்போ சங்கர அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? சங்கரம்னா நமக்கு நலம் செய்வது. சம்புனாலும் வடமொழி தான். சம்புனா நமக்கு நலம் செய்பவர், நலம் மட்டும்தான் செய்பவர். இதனால சம்புங்கிறது சிவம், சம்புங்கிறது சிவத்தினுடைய பேர், நலம் செய்பவர். அவருடைய பாதத்தை, பாதம்னா என்னது? அவனுடைய அருளை, அவனுடைய திருவருளை ஹிருதயத்தில், ஹிருதயம்னா அறிவு, அறிவில் அவனுடைய கருணையே சிந்தித்து கொண்டிருப்பவர் சம்பு பாத ஹிருதய. சம்புவின் பாதத்தை ஹிருதயத்தில் சிந்தித்து கொண்டே இருக்கிறதுனால அவருக்கு அது காரணப்பெயர் சம்புபாத ஹிருதயர். சிவபாத ஹிருதயர்னு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் சம்புபாதம். சிவஞானவதி தாயார் யாரு? சிவஞானவதி, சிவஞானம் வதிந்தவர். எல்லாம் அப்படித்தான். திலகவதினா, திலகம்னா என்னது? ஞானம், ஞானம் வதிந்தவர் திலகவதியார், அப்படித்தான பேர் வச்சிருக்குது. அதனால் இது சிவஞானவதி என்ற அந்த தம்பதியருக்கு அவர்கள் செய்த சிவபுண்ணியத்தின் மிகுதியாலே, சிவபுண்ணியத்தின் மிகுதியாலே மின்னணையாள், அவரை என்ன சொல்றாரு? மின்னணையாள், மின்னம் மின்னல் போன்ற வடிவானவள். அவளுடைய திருவயிற்றில அவருக்கு ஒப்பற்ற மனைவியாராகிய மின்போலும் சிவஞானபதியாரது திருவயிற்றில் நின்றும் மென்கொடி பங்கினன் அருளால் அந்த உமாதேவி சகிதராகிய சிவபெருமானுடைய திருவருளாலே தென்னன், அந்த தென்னவன் செங்கோல் முதல்வன் திரு அவதாரம் செய்தார். அந்த அரிமர்த்தன பாண்டியனது செங்கோலை நடத்தும் முதல் மந்திரியாகும் ஓர் சத்புத்திரர் திரு அவதாரம் செய்தார் என்று அவர் அவதாரம் செய்யும் போதே இல்லையா, பேரு இழவு இன்பமோடு பிணிமுப்பு சாக்காடு ஆறும் கருவுட்பட்டது என்றார் போல முதல்ல வரும்போதே இந்த மந்திரியாக இருந்து ஆட்சி செலுத்துதல் பொருட்டு ஒருவர் திரு அவதாரம் செய்தார் என்று சொல்கிறார். எனவே அந்த ஆமாத்தியர், மாத்தியர் என தலைப்புறையாய், ஆமாத்தியர் என்பது அந்த ஆமாத்தியர் அப்படிங்கிற சொல்லுக்கு அவர் சூழ்ச்சி தலைவர், சூழ்ச்சி துணைவர் அப்படின்னா நுண்ணறி உடையார் அப்படின்னு அர்த்தம். நுண்ணறி உடையார், அதெல்லாம் திருக்குறளில் அமைச்சியல், அமைச்சின்னு ஒரு இருக்காது, ஒரு இயல். அதில் அமைச்சருக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்கு, அதில் இருக்குது. எனவே அப்படி அறிவில் சூழ்ச்சிங்கிறது நுண்ணறிவு, நுண்ணறிவுடையவராய் அவருக்கு துணையாக அவதரித்தார். கூட இருப்பவர் என்பது அங்கே பொருள், துணைங்கிறது. குலம், அந்த குடியில் அது சாதி குலம் பிறப்பு என்னும் சுழித்தலைப்பட்டு தடுமாறுதல் என்று அந்த நாயேனி என்பதனாலும் அறிக. இங்கே தன் என்றது சைவத்தை. எனவே அந்த சைவ குலத்தில் வந்து பிறக்கிறார். அப்படி
அவர் பிறந்து, அதாவது இந்த சைவரில் நான் சொன்னது போல் அதில் ஆதிசைவர் ஆமாத்தியருங்கிறவங்க ஆதிசைவ குலத்தை சேர்ந்தவர்கள். சைவர் அனாதிசைவர், அனாதிசைவருங்கிறது சிவபெருமான், அவங்களுக்கு அடுத்து ஆதிசைவர், அது ஆகம வழி ஒழுகுகின்ற சிவாச்சாரியார்கள். மகாசைவர் பூசையில் அவருக்கு துணை நிற்பவர். அது நமக்கு அந்த நீலநக்கர், நீலநக்கர் பெரிய புராணத்தில் வருதா இல்லையா? ஆமாம், வருது. நீலநக்கர்னா என்ன? நீலகண்டத்தை நச்சியவர், நீலகண்டத்தை நச்சியவர், விரும்பியவர் நீலநக்கர் இல்லையா? அப்போ அவர் ஆதிசைவர். அவர் யார்? ஆதிசைவர். அவர் தான் நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தில் ஆச்சாரியாரை இருந்து திருமணத்தை நடத்தி வச்சவர். யார்? இந்த நீலநக்கர் இல்லையா? அதுக்கே பெரும் புண்ணியம் செஞ்சுருக்கணுமே இல்லையா? அந்த நீலநக்கருக்கு அவர் பூசை செய்யும்போது அந்த பூசை திரவியங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய மகாசைவராகின்றது அவர் துணைவியார். அவர் துணைவிதான் அங்கே அவருக்கு மகாசைவர், வேண்டுவனை எடுத்து கொடுப்பார். அதனால் அந்த மகாசைவர், அணுசைவர், அவாந்தர சைவர், பிறவா சைவர், அந்நிய சைவர் என்று சைவர் 7 வகைப்படுவர் என்கிறார். அவருள் அனாதி சைவராகிய சதாசிவமூர்த்தி ஆதிசைவர் என்பவர்கள் சிருஷ்டி ஆரம்பத்தில் அந்த அனாதிசைவரது சத்யோஜாத முதலிய பஞ்ச வத்திரங்களில் நின்று, பஞ்சபத்திரம்னானது பக்தராய நமக எங்கே சொல்கிறோம்? தத்புருஷ பக்தராய. பக்திரம்னா முகம், பக்திரம்னா என்னது? முகம். எனவே அந்த 5 முகங்களில் இருந்தும், பெருமானுடைய 5 முகங்களில் இருந்து தோன்றியவங்க இந்த 5 வகை சைவர்கள் என்று சொல்கிறார். எனவே அந்த பஞ்சபத்திரங்கள் தோன்றிய கௌசிகர், காசிபர், பரத்வாஜர், கௌதமர், அகத்தியர் என்ற பஞ்ச ரிஷிகள், பஞ்ச கோத்திரத்தில் பிறந்த சைவ பிராமணர்கள், இவர்கள் மகா சைவர்கள். இவங்களுடைய இந்த கைலையம்பதி 4 திசையிலும் 4 மடங்கள் பெருமான் அமைத்து, அதுக்கு ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மடத்துக்கு தலைவராக, மடத்தின் தலைவராக, மடத்தலைவர் இல்லை, மடத்தின் தலைவராக அங்கே அவரை அமர்த்தினார். அதில் ஒன்றும் இந்த வாகீச முனிவர் இருந்தார். ஆமாம், அவர் அந்த காலத்தில் பெருமானார், அவ்வளவு பழமையான மடம் அது. அதனால் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணும் பொழுதே இந்த சைவர்களை அவர் முதல்ல அவங்கள படைத்து அந்த மடங்களையும் அவர் படைக்கிறார். அந்த அவர்களெல்லாம் மகாசைவர் என்றும் பிரம்மா முகத்தில் தோன்றிய வைதிக பிராமணர்களுள்ளே சிவதீட்சை பெற்றவர்கள். இவங்கெல்லாம் பெருமானுடைய முகத்திலிருந்து தோன்றியவங்க இல்லையா? பிரம்மாவினுடைய முகத்திலிருந்து தோன்றியவங்க வைதிக பிராமணர். வைதிக பிராமணர், வைதிகம்னா என்ன? வேத சம்பந்தம். இவங்கெல்லாம் ஆக சம்பந்தம் உடையவர்கள், இவங்கெல்லாம் ஆகம சம்பந்தம் உடையவர்கள். சிவபெருமான் முகத்திலிருந்து தோன்றவங்க. இங்கே பிரம்மா முகத்திலிருந்து தோன்றவங்க வேத சம்பந்தமுடைய வைதிக பிராமணர்கள். அவங்கெல்லாம் சிவதீட்சை பெற்றவர். அவங்க அவசைவர், அவசைவர் என்றும், சிவதீட்சை பெற்ற சத்திரியர், வைசியர், இவங்க சிவதீட்சை பெற்ற சத்திரியரும் வைசியரும் அவாந்தர சைவர் என்றும், சிவதீட்சை பெற்ற சூத்திரர்கள்
பிரவச செய்வர் என்றும், சிவதீட்சை பெற்ற அனுலோமர் அனித்திய செய்வர் என்றும், சிவதீட்சை பெற்ற மற்றையோரெல்லாம் அது அரிய சதாசிவர் என்பர் என்றும் இப்படி நமக்கு ஆகமங்கள் சொல்லியிருக்கின்ற. எப்படி சைவர்கள்லாம் வாராங்கன்னு. எனவே அந்த சிவதீட்சை பெற்ற அந்த விப்ரமா சைவருள் அரசன், வணிகர் என்ற இவர்களெல்லாம் அணுசைவர் ஆவார். ஆதிசைவர் என்பவர் சைவ நெறி தலைவன் என்ற நற்குண நைச்செறிகளை உடைய அழகில் சிறந்த சரீரத்து ரத்தனம் என்பார்கள். அதனால் அவர்களெல்லாம் புண்ணிய லோகங்களிலின்று இங்கே அவதரித்தவர், பூமியில் வந்தார் என்பார்கள். அவங்களெல்லாம் மேல் லோகத்திலிருந்து இங்கே அவதாரம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். எனவே அந்த சைவர் குலத்தில், அந்த ஆமாத்தியர் குலத்தில் வந்து இவர் சிறு அவதாரம் செய்திருக்கிறார். அந்த சிவபாத ஹிருதயர் சிவஞானபதி என்ற தம்பதியருக்கு. அதனால் இவர் அவதார புருஷன்கிறார். இவர் இங்கே பிறந்தவர் இல்லை, ஏற்கனவே மேலுலகத்திலிருந்து பெருமானால் இங்கே இங்கே வருமாறு ஏவப்பட்டவர். அதனால் பொய்மையாம் உலகில் மாயம் பொங்கு இருள் அகல அன்னோர் தம்மை ஆழ்நரகில் தள்ளும் சமயதாரகை முழங்க எம்மை ஆளுடையான் அன்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார் என்று அந்த மாணிக்கவாசக பெருமான் அவர் திரு அவதாரம் செய்கிறத ஞான சூரியன் உதித்தார் என்கிறார். ஞான தினகரன் அவர் உதித்தார். எனவே எதுக்காக உதித்தார்னா, இந்த உலகத்தில் இருக்க இருளை நீக்கி ஒளியை பரப்புகின்ற அந்த சூரியனைப் போல மக்கள் அக இருளை நீக்கி ஞானத்தை தருகின்ற ஞான சூரியனாக இவர் அவதரித்தார் என்று சொல்கிறார். எனவே பொய்மையாம் உலகின் மாய பொங்கு இருள் அகல, பொய்ப்பொருளாகிய உலகின் கண் உள்ள இந்த உலகம் பொய்யா? உலகம் பொய்யா மெய்யா? என்னமா பொய்யா? இந்த உலகம் இருக்குதா இல்லையா? பொய்ன்னு பொய் சொல்றீங்க. ஆமா, பொய்மாய பெருங்கடலுள் புலம்பான் என்ற புண்ணியங்காள் தீவினைகாள் திருவே நீங்கள். இது எங்க வருது? இது எங்கம்மா வருது இந்த பாட்டு? தாண்டகம், திருத்தாண்டகத்தில் அப்பசாமி சொல்றாரு, அந்த ரம்பர் ஊர்வசிகளெல்லாம் ஆடும் பொழுது பொய்மாய பெருங்கடல், இந்த உலகத்தை பொய்மாய பெருங்கடல் என்கிறார். உலகத்தை என்ன சொல்றாரு? பொய் மாய பெருங்கடல். பொய்யை மெய்யாக மயக்கும், அப்படி மயக்க கடல் இந்த உலகம். அதில் புலம்பான் என்ற புண்ணியங்கள் தீவினைகள், நான் செஞ்ச புண்ணியமும் தீவினையும் தான் இப்படி ரம்பையும் ஊர்வசியுமா நிற்குதுங்க இல்லையா? திருவே நீங்கள், நான் செஞ்ச வினையின் பயன், நீங்க வினையினுடைய பயன், என் சொத்து, என் செல்வம், நீ வந்து இப்படி வந்து ஆடுற. அப்போ அது பெண்களாகவே தெரியல, அவருக்கு அதாவது அவர் செஞ்ச வினையா தெரியும் அவர் கண்ணுக்கு. விளங்குதா? அதனால எதுக்கு சொல்றோம்னா, அந்த உலகம் எப்படின்னு சொல்றாரு? பொய், நிலையில்லாதது. ஆனா அந்த நிலையில்லாத உலகம் நம்ம எப்படி காமிக்குது?
நிலைத்தது போல காமிக்குது. மாயம், பெருமயக்கம். அதனால பொய்மையாம் உலகில் மாய பொங்கு இருள், அந்த நிலையில்லாத உலகு. அதனால தான் இதை திருவள்ளுவர் என்ன சொல்றார், இந்த உலகத்தை ஆறா இயற்கை. இந்த உலகத்தை என்ன சொல்றாரு, ஆறா இயற்கை. இந்த உலகத்துக்கு இயற்கைனா இயல்பு. இந்த உலகத்தினுடைய இயல்பு என்ன, ஆறாமை. ஆறாமை ஆறாமை என்ன, நிரம்பாமை. நிரம்பாமை. இந்த உலகத்துல உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்தாலும் சரி, போதுமா, போதாது, போதாது, போதாதுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன கொடுத்தாலும் புரியுதாமா? இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாரு. 1,00,000 கொடுங்கயா அப்படின்னு சொல்லியாச்சு. 1,00,000 கொடுத்துட்டு மறுவாரம் வந்து போதுமா, கூட கொஞ்சம் போடுங்களேன், விலைவாசிலாம் ஏறி போச்சு அப்படின்னு. அதனால ஆசைக்கோர் அளவில்லை, ஆசைக்கோர் அளவில்லை. அகிலம் முழுவதும் உங்களுக்கு தந்தாலும் உலகத்தையே உங்களுக்கு எழுதி வச்சாச்சு, போதுமா, இந்த கடன் தான் சும்மா கிடக்க, அதை எழுதி வச்சான்னு நம்ம விளங்குதா? எனவே அதனால அதை என்ன சொன்னாரு, ஆறாமை, அதற்கு இயற்கை என்றார். அதைத்தான் இங்கே பொய்ப்பொருளாகிய உலகு என்றார். அந்த உலகின் கண்ணுள்ள அஞ்ஞானம், அந்த பொங்கு இருள் என்பது இங்க இந்த உலகத்தில் உள்ள ஆன்மாக்கள் நம்மகிட்ட என்ன இருக்குது, அஞ்ஞானம் பொங்கி நிற்குது. அஞ்ஞானம் பொங்கி நிற்குது, பொங்கு இருள் இல்லையா? ஆமா, நம்மகிட்ட என்ன பொங்கி இருக்கணும், ஆமா, ஞானம் பொங்கி இருக்கணும். அது வறண்டு போய் கிடக்குது, அஞ்ஞானம் பொங்கி நிற்குது. எனவே அந்த உலகின் கண் உள்ள அஞ்ஞானமாகிய இந்த அந்தகாரம், அந்தகாரம்னா இருள், அந்தகாரம் ஓட்டெடுக்கவும், நம்மை விட்டு விரைவில் நீங்க ஓட்டம் எடுக்க, அன்னோர் தம்மை ஆழ் நரகில் தள்ளும் சமயதாரகை முழங்க. இவங்களையெல்லாம் இந்த அஞ்ஞானம் இருந்தா அவங்க எங்க போவாங்க, எங்க போவோம்? இந்த உலகத்துல வாழ்ந்தாச்சு, இங்க இல்லாத அக்கிரமெல்லாம் பண்ணியாச்சு, அப்புறம் எங்க போவோம்? நேரம் நரகம்தான் இல்லையா? அது அந்த போட்டி போகிறோடையில சொல்றாரா இல்லையா? மாமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நமக்கு வரும்போதே எங்க இறங்கணும்னு டிக்கெட் எடுத்துருக்கோமா இல்லையா? அங்கே வந்த உடனே இறங்க வேண்டியதான். அங்கே அதுக்கு முன்னாலே ரெடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கொந்த வேல் கொண்டு ஒரு குற்றத்தார் பார்க்கின்றார் கண்டு கொண்டார் அப்படிங்கிறார். ஆமாம், ஒரு நாளைக்கு முன்னாலே வந்து ரெடியாக நிற்கிறான், எப்போ கொண்டு போகலாம்னு இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்கிறான், கொண்டு போய் எங்கே கொண்டு போகிறான்? இந்த உடம்புலேருந்து இந்த உயிரை பிரித்து, உடம்புலேருந்து இந்த உயிரை பிரித்து அவ தலைவர் யமதர்மன். அவ தலைவர் யாரு? யமதர்மன்ட்ட கொண்டு போறான். கொண்டு போய் என்ன செய்யறான்? கொண்டு போய் என்ன செய்வான்? யமன் முன்னால கொண்டு என்ன செய்வான்? இவனை நிப்பாட்டும் போதே இவன் ஃபேஸ் ஹிஸ்டரி, இவன் என்னெல்லாம் உலகத்துல செஞ்சான்னு இந்த பட்டோலை, அதுக்கு என்ன பேரு? பட்டோலை. அந்த பட்டோலையை கொண்டு கொடுப்பான், இதான் இவன் ஹிஸ்டரி அப்படின்னு இல்லையா? நாம செஞ்ச ஆமா வினைகள் எல்லாம் இருக்கும், அதை கொடுப்பான். அதை அவன் பார்த்துட்டு என்ன செய்வான்? என்னமா செய்வான்? ஆமா, உனக்கு எங்க தலைவர் உன்னை என்ன சொல்லி அனுப்புனாரு? நாம பிறக்கும் போது பெருமான் ஒவ்வொருத்தருக்கும்
நாம் இந்த உலகத்தில் எதுக்காக பிறக்கிறோம், உலகத்தில் பிறந்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தான் அனுப்புவார் இல்லையா? இப்போ நாம் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அனுப்புவீங்களா? அனுப்புவீங்க. அனுப்பும்போது கொண்டு விட்டுட்டு சொல்லிட்டு வருவீங்க. பாடத்தெல்லாம் நல்லா ஒழுங்காக கவனமாக படித்து, டீச்சர் எதுவும் வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நோட்டில் எழுதிக்கிட்டு வரணும் அப்படிலாம் சொல்வீங்களா இல்லையா? வரும்போது எல்லாம் நோட்டு புஸ்தகங்களெல்லாம் பைக்குள்ளே எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு வரணும், அங்கேயே போட்டு வந்துடாத அப்படின்னு எல்லாம் சொல்லி தானே விடுவீங்க. விடுவீங்களாம்மா? ஆமாம், விடுவோம். ஆனால் அது என்ன செய்யும்? அந்த குழந்தைகிட்ட சொல்லி விட்டாலும் அது என்ன செய்யும்? அது கேட்குமா? கேட்காது. இதை கொண்டு போனால் பெரிய இடைஞ்சலாலாம் இருக்குன்னு இந்த பையவே அங்கே போட்டு தான் வரும் இல்லையா? ஆமாம். அதுபோல தான் பெருமான் நமக்கு என்ன வினையை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல உடம்பெல்லாம் தயார் பண்ணி நம்ம அந்த உடம்புக்குள்ளே விடுறதுக்கு முன்னால், உனக்கு இந்த உடம்பெல்லாம் கொடுக்குறேன், இதை வச்சு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். கூப்பிட்டு வச்சு அறிவுரை சொல்கிறார். எப்பா, இனிமேலாம் நீ பிறக்கக்கூடாது, இதுதான் உனக்கு கடைசி பிறவி. இந்த பிறவியோடு என்ன செய்யணும்? நீ நேரம் முக்கிய அடைஞ்சிடணும். சரிசாமி அப்படின்னு அவன் கும்பிடுதான். சொல்லும்போது என்ன செய்தான்? ஒரு கும்பிடு போட்டு, எனக்கு இனிமேல் இந்த பிறவியெல்லாம் வேண்டாம், போதும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறான். ரொம்ப ஒழுக்கமான பிள்ளை போல பெருமான்கிட்ட சொல்கிறான் இல்லையா? எல்லாம் சொன்னாலும் வெளியில் வரும்போது என்ன செய்கிறான்? ஆமாம் ஆமாம். என்ன செய்கிறான்னா எல்லாத்தையும் அவன் சொன்னதை பூரா அந்த கருப்பையிலேருந்து வெளியில் கொத்தடின்னு விழும்போதே எல்லாத்தையும் மறந்துட்டு, வந்த வரவை மறந்து இல்லையா? மறந்துட்டு இந்த உலகத்தை பார்த்து மயங்கி இருக்காங்க இல்லையா? அதனால் அவர் சொல்கிறாரு, அந்த யமதர்மன் எங்கள் சாமி ஒவ்வொரு பிறவிலையும் ஒன்றை சொல்கிறார், இந்த பிறவிலையாவது நீ முத்தி அடைஞ்சிடணும் அப்படின்னு கோபப்படாமல் எத்தனை பேரை பிறந்துச்சு, நீ கோடி கோடியாக பிறந்தாச்சு. பிறகு ஒவ்வொரு பிறவிலையும் அவர் சலிக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்கார். இவன் கேட்க மாட்டான். அதனால் இற்றைக்கும் இல்லையோ பாவி, என்ன சொல்கிறாங்க நம்ம பார்த்து? பாவி பிறவாமை என்றெடுத்து இந்த பிரிவிலிமா முக்கிய அடையாமல் இங்கே நிற்க, அட பாவி, எங்கள் தலைவர் சொல்லியே கேட்க மாட்டேங்க, நான் சொல்லியா கேட்க போகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? யமதர்மன் சொல்கிறார். இப்படியெல்லாம் செய்யலாமா? பெருமான் சொன்னால் அது ஆக்ஞை. அது என்னது? ஆக்ஞை. அதிலிருந்து நாம் மீளவே கூடாது அப்படின்னு சொல்லி, சரி சரி இந்த பேர் சொன்னால் கேட்க மாட்டான், இவனை கொண்டு போய் இவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு அந்த யமதூதர்களை பார்த்து சொல்ல, அவர்கள் விடை கொண்டு சரி நாங்கள் போயிட்டு வரோம்னு இவனை எழுதிட்டு போய் மையலூரும் செக்கினிடை திரித்தும், செக்கலை போட்டு ஆட்டுதான், தீவாயில் இட்டரித்தும், தக்க நெடுப்புத்தூள் தழுவித்தும், நான் அறிந்தும் ஏறா உன் உடலை தின்னென்று அடித்தும். மாம்சம் சாப்பிட்டவங்களெல்லாம் அவங்க உடம்பு அறுத்து இதை தின்னு அப்படின்னு அடி. விளங்குதா? சிவனிந்த கேட்டவங்க காதலெல்லாம் செம்ப காய்ச்சி ஊத்துறது. ஆமாம், புரியுதாமா? ஆமாம், கண்டதை பார்க்கறது.
அதெல்லாம் பார்த்தா அவன் கண்ணில் கம்பியை வச்சு குத்துறது. இப்படி பரத்தையரை தழுவினவனை நல்ல இரும்பு தூண் பழுக்க காய்ச்சின இரும்பு கூட தழுவும் அப்படிங்கிறது. இப்படி பலவிதமான தண்டனை கொடுத்தும் அவ்வளவு கொடுத்தும் அவனுக்கு கோபம் குறைய மாட்டேன். இன்னொரு தடவை இன்னொரு சைக்கிளுங்க பழையபடி முதல்ல இருந்து பெண்ணும் தம் வெண்கோபம் ஆறாத வெட்கையராகிற விளங்குதாமா. இதெல்லாம் இந்த மாதிரி அவன் அங்கே கொல்லும் போது அப்போ இவன் சிவபெருமான அப்பதான் நினைக்கான், சாமியை என்னால் தாங்க முடியலை, காப்பாத்து அப்படின்னு. அது நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு சொன்னார்ல, உலகம் போகிருன்னு. சாமி இருக்கிறா கோயிலுக்குள்ள அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, உலகம் போகி இருக்கிறதுக்கும் போ அப்படிங்க சொன்னாரா இல்லையா? சொன்னார்லாமா? ஆமாம். அது மாதிரி பெருமான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் அந்த யம தூதர்கள் இருக்காங்களா இல்லையா, செக்கெல்லாம் போட்டு ஆட்டுதாமலாமா, அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாரு. அவங்களுக்கெல்லாம் ஆமாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க என் பிள்ளைக்கு அப்படின்னு. விளங்குதா? புரியுதாம்மா? ஏன்னா இப்போ நம்ம வைத்தியர் நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறாரு, ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா அதுக்கு அவர் ஒரு ரூபாய் பீஸும் கொடுக்கமா இல்லையா? கொடுக்கமா இல்லையா? அது மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த யமதூதர்களுக்கு பெருமான் என்ன செய்கிறாராம், பரிசுகள்லாம் கொடுக்குறாருங்கிற. எனவே இந்த நாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் பெருமான் சொன்ன வழியில் நாம் நடப்பது இல்லை. அதனால் அந்த ஆழ் நரகில் தள்ளும் சமயதாரகை முழங்க அந்த அங்காரத்து அகப்பட்ட நம் போலிகளை ஆழ்ந்த நரகமாகிய அந்த படுகொலைகள் வீழ்க்கும் கெடுக்கும் உலகாயதம் முதலிய பரசமய நட்சத்திரங்கள். அது நாம் அப்பர் சாமிகளே அந்த பௌத்தம் முதலிய சமணம் பௌத்தம் இதெல்லாம் கடவுள் கொள்கை இல்லாத சமயம். ஆனால் அவரையே கவர்ந்துருச்சா இல்லையா? அவங்க நிலையாமையை எடுத்து சொல்லி அதில் மயங்கி அந்த சமயத்தில் போய் சேர்ந்தாரா இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. இந்த உலகாயுதர் முதலாகிய சமய தாரகைகள் நட்சத்திரங்கள் ஏறி நம்ம இழுத்துட்டு போய் எல்லாம் எங்கே தள்ளுதான், நரகத்தில் தள்ளக்கூடிய சமயங்கள். இதெல்லாம் எங்கே கொண்டு தள்ளும் நம்மளை? நரகத்தில் கொள்ளக்கூடிய அந்த சமயங்கள். அந்த சமயங்கள்லாம் போலி சமயங்கள். அதனால் அந்த படுகொலியின் கண் வீழ்ந்து நம்மை கெடுக்கின்ற உலகாய முதல் பரசமயங்களாகிய நட்சத்திரங்களில் அந்த ஒளிகளெல்லாம் மழுங்க, நட்சத்திரங்களில் ஒளிகளெல்லாம் மறங்க. அப்போ எதில் நட்சத்திரத்தின ஒளி எதில் மயங்கும் மழுங்கும்? ஓவின தாரகை ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவ நற்செறிகளல் தாளினை காட்டாய். படிக்கமா இல்லையா? அது எப்போ வருது? சூரிய உதயம் வந்தா ஓவின தாரகை ஒளி உதயத்து, சூரிய ஒளியினுடைய உதயத்து. அதுபோல இந்த வாதவூர் அடிகள் என்ற சூரியன் உதித்த உடனே இந்த முதல் நம்ம நரகத்தில் கொண்டு தள்ளக்கூடிய அந்த நட்சத்திர சமயங்கள், அதெல்லாம் நட்சத்திரங்கள்ங்கிறார், அதெல்லாம் மழுங்கி போச்சான். இவர் பிறந்த உடனே அதெல்லாம் மங்கி மழுங்கிடுச்சு. அப்படி அந்த சமய கொள்கைகளெல்லாம் அடங்கும்படி இவர் ஞான சூரியனாய் திரு அவதாரம் செய்தார் என்று சொல்லி அவர் அந்த மாயம் என்பது அந்த ஆகு பெயரா, மாயம் என்பது ஆகு பெயரா அங்கே நிற்கிற மயக்கத்தின் மேல் நின்றது.
அகல, அந்த மயக்கம் அகன்று நமக்கு ஞான தெளிவு ஏற்பட மழுங்க, தாரகை ஒளி மழுங்க, மற்ற சமயங்களினுடைய கருத்துக்களெல்லாம் மங்கி போகும்படி மலர என்ற. அப்போ இந்த சூரியன் ஒளி எங்கும் மலர என்ற அந்த சேவை நிச்சயங்கள் காரியப்படும். எனவே என்ன தன்மைத்தை என ஒருவராலும் கூடப்படாமையில் அவிச்சையை இருளாகவும் பொருள் நிச்சயம் செய்யும் கருவி ஆகாமையில் சமயங்களை நட்சத்திரங்களாகவும் இங்க நமக்கு ஞான தெளிவை தராது, எது கடவுள் பொருள் என்று காட்டாது, பிறவியில தள்ளக்கூடிய நரகத்தில் தள்ளக்கூடிய சமயங்களை மங்கிய ஒளி தருகிற நட்சத்திரங்களாக சொல்லி இல்லையா, நமக்கு முக்தியை தரக்கூடிய நல்ல ஞானத்தை சொல்லக்கூடிய அந்த சைவ சமயத்தில் உதித்த வாதவூர் அடிகளை சூரியனாகவும் அங்கே சொன்னார் கோபித்தார். எனவே அந்த நில முதல் சக்தி தத்துவம் வேறாகிய 35 தத்துவங்களையும் கிழங்கு முதல் பீசமாகிய அந்த அபயங்களாக உடைய திப்பிய கமலங்களாகிய ஆகமங்கள் கோடலில் இது சிவபூஜையில் அந்த 9வது சூத்திரத்தில் வரக்கூடியது. 9வது சூத்திரத்தில் அகபூசையை பற்றி சொல்லும்போது நாம் இங்கே பூஜை செய்கிறவங்க இருக்கீங்களா? சிவபூசகர் இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்க. நீங்கள் பூசை விடாமா இல்லையா? அப்படியா? நீங்கள் பூசை இல்லையா? சரி. இவங்க 2 பேர் இருக்காங்களா? சொல்லவே மாட்டாங்க. அடக்கமாக இருக்கீங்களாம்மா? சரி. அதில் சிவபூசையில் அந்த பெட்டகம் என்னது? என்னம்மா பெட்டகம்? உங்கள் நெஞ்சி. அந்த பெட்டகம் என்னது? உங்கள் நெஞ்சி. அதுக்கு யார் காத்துட்டு இருக்கா? பீமருத்திரர் காப்பாக வைக்கப்பட்ட பெட்டகம். உங்கள் நெஞ்சங்கிற பெட்டகத்தில் இருந்து எடுத்து உள்ளே இருக்கிறவரை தூக்கி வெளியில் வைக்கிறீங்க. அவர் எங்கேருந்து? வெட்டிக்குள்ள இல்லை, அவர் உங்கள் நெஞ்சுக்குள்ள இருக்கார். புரியுதாம்மா? ஆமாம். அவரை தூக்கி வைக்கிறீங்க. எதில் வைக்கிறீங்க? எங்கே வைப்பீங்க? சாமியை எங்கே வைப்பீங்க? எங்கனையாவது வச்சிட வேண்டியதான். ஏம்மா சாமியை தூக்கி எதில் வைப்பீங்க? வட்டம் போடுறியோ? ஒரு வட்டம் போட்டு வச்சிட வேண்டியதாங்களோ? என்னம்மா? பீடத்தில். பீடம் எது? பீடம் உங்க அறிவுதான். அறிவுதான் பீடம். அந்த அறிவு எத்தனை ஆதாரத்தை சொல்றீங்க? சாமி வைக்கிறீங்களாம்மா? எத்தனை சடுத்தாசனம், எத்தனை ஆசனம் இருக்குது? சடுத்தாசனம் சொல்லுவீங்களா? ஏமா சொல்லவே மாட்டேங்கிற. ரகசியம் சொல்லக்கூடாதுன்ட்டாங்களா? இதை யார்ட்டையும் நான் சொல்லுவேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இதை என்ன கேட்டாலும் என்ன செய்யணும்? வாயை திறந்துடக்கூடாது. சடுத்தாசனம். ஷட்டுனா 6. 6 ஆசனங்களை கடந்து வைக்கிறோம் இல்லையா? ஆமாம். அது என்ன ஆசனம்லாம்? முதல்ல ஆதார சக்தி. ஆதார சக்தி
அதுக்கு மேலே அனந்தாசனம். அனந்தாசனம் கோயிலெல்லாம் பார்த்தா அபிஷேக மண்டபம். அபிஷேக மண்டபம் அது எங்கே இருக்குது? அது எங்கே கிடக்கும்? நடராஜமூர்த்தியை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்கல்லாமா தெக்க பார்க்க. கோயில் நிறைய மண்டபம் இருக்கும், பெரிய கோயிலில் இருக்கும். இங்கே நம்ம இல்லைன்னா இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். கூடாதனை எல்லாம் அன்பினால் நிரப்பி அப்படின்னு நமக்கு சண்டேஸ்வர மூர்த்தி சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி தான் நாம் இங்கே இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். இந்த இடத்துல இருக்குதுன்னு விளக்குதா? ஆமாம். இப்போ நாம் வீட்டை எப்படி நினச்சிக்கிடுறோம்? வீட்டை கையிலை போல நினச்சிக்கிடுறோம், வாசலை ஞானமாக நினச்சிக்கிடுறோம். அப்படியே நினைக்க மாட்டேன். ஓ சரி, சரியா போச்சு. அதனால தான் இந்த வீட்டு வாசல்ல கோலம். கோலம்னா என்ன? அது என்ன கோலம்னா என்னம்மா? கோலம்னா அழகுன்னு அர்த்தம். கோலம்னா என்னது? அழகு. அதில் நீர் தெளித்து சுத்தி பண்ணி கோலம் போடுறோமா இல்லையா? வாசல், வீட்டுக்கு வாசல் நம்ம அறிவு தான். அந்த அறிவை செம்மைப்படுத்துவது தான் நாம் தொழிச்சு தூத்து கோலம் போடுறது. தொழிச்சு தூத்து சுற்றி அதுக்கப்புறம் கோலம் போடுறது மேக்கப், அழகு. கோலம் என்பது என்ன? கோணலில் ஒரு மாணல். கோணலில் ஒரு மாணவல் இருந்தால் அது கோலமா? கோணலில் ஒரு மாணல் இருந்தால் அது கோலமாம் என்பது விளங்குதா? ஒரு தானி விளங்குற. அதாவது நம்ம அறிவில் கோட்டை இருக்கு, ஒரு அறிவில் கோட்டை இருக்குது, அதானே பிறந்திருக்கிறோம். மாணல் என்பது ஒரு ஒழுக்கம். நம்ம அறிவு கோணலாக இருந்தாலும் அதில் ஒரு ஒழுக்கம் இருந்தால் நாம் அழகு பெறலாம் என்பது விளங்குதா? ஒழுகிற மாதிரி. ஒழுகல் என்பது என்னது? சாதனை. ஒழுக்கம் என்பது ஒழுக்கம், அன்பு, அருளாசாரம், உபசாரம், உறவு, சீலம் அப்படின்னு நமக்கு சித்தி அதில் ஒரு பாட்டு இருக்கும். ஒழுக்கம் என்பது ஒழுகுவது, பின்பற்றுவது, அதான் ஒழுக்கம் இல்லையா? இங்கே ஒழுக்கம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று. ஞானிகள் என்ன சொல்றாங்களோ அந்த வழியில் நடக்கிறதுக்கு பேர் ஒழுக்கம் இல்லையா? அந்த ஒழுகலை படிக்காதவன் விளங்குதாம்மா? ஒழுகுதல்னா நிற்கிறது. அந்த நிற்கிறத படிக்காதவன் வெறுமனை வாசிச்சு பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஒழுகலை கல்லாதவன்னா அந்த சாதனையை படிக்காதவன் அதனால அவன் அறிவில்லாதவன். விளங்குதா? அப்போ நம்ம ஒழுகுவது, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதனால வாசலில் போடுறோம். வீடுங்கிறது துன்பங்களிலிருந்து விடுபடுவது தான் வீடு. புரியுதாம்மா? நாம எப்போதுமே பெருமான் திருவடிக்குள்ளே இருக்கிறதா நாம் கற்பனை பண்ணிக்கணும். வீடையே திருவடி ஆக்கிக்கணும். அப்படி நினச்சி இருக்கணும். அதனால தான் கோலம்லாம் போடுறோம். விளங்குதா? சரியா போச்சு. சரி, இப்போ அந்த ஆசனம் முதல்ல கூர்மாசனம். கூர்மம்ங்கிறது என்னது? கூர்மம்னா ஆமை. கூர்மம்னா என்னது? ஆமை. ஆமையை போட்டு அதுக்கு மேலே மண்டபம் இருக்கிற மாதிரி செதுக்கியிருப்பாங்க தரையில். கோயிலில் பார்த்துருக்கீங்களா? அது கீழே ஆமை. அதான் அது. இப்போ நாம் இந்த நிவர்த்தி கலை 108 புவனம்
அந்த 108 புவனம் தான் கூர்மாசனம். நாம் இப்போ இருக்கிறோம்லாமா பிரிதிவி தத்துவம். இப்போ நாம் இருக்கிறதெல்லாம் அங்கே தான் இருக்கோம். இங்கே முக்கிய செஞ்சாலும் கொஞ்சம்தான் ப்ரோக்ரஸ் வரும். வேகமாக போக முடியாது. இங்கே ரொம்ப மந்த தரமாக தான் ஞானம் நமக்கு வரும். ஞானம் எப்படி வரும்? மந்த தரமா. அதனால அது என்ன போட்டிருக்கு? கூர்மம். பைய போமா இல்லையா? ஆமாம். அந்த கூர்மாசனத்தை தாண்டினா பிரதிட்டாகலை. அது நீர் தத்துவத்திலிருந்து மூலப்பிரகிருதி வரைக்கும் அது சிம்மாசனம். 2வது ஆசனம் சிம்மாசனம். 3வது ஆசனம் யோகாசனம். அப்புறம் கமலாசனம். கமலாசனம். கமலம்னா தாமரை. தாமரை. அந்த தாமரைங்கிறது அந்த 36 தத்துவங்களை தாமரையாக சொல்கிறோம். அந்த 24 ஆன்ம தத்துவங்கள் தண்டு, வித்யா தத்துவங்கள்லாம் இதழ் இல்லையா? நடுவில் இருக்கிற அந்த பொகுட்டு, தாமரையின் பொகுட்டு சக்தி தத்துவம், அது நடுவில் இருக்கிற விதை சிவதத்துவம் என்று சொல்லி 36 தத்துவத்தை கடந்து அந்த சுத்த அறிவு பாசஞானத்தை கடந்த சுத்த சிவஞானம்தான் அந்த தாமரையின் உச்சி. அதில் கொண்டு அதான் நம்ம அறிவு. பாசஞானத்தை கடந்த சுத்த அறிவு அதில் கொண்டு சிவத்தை வச்சு வழிபடுறதா நினச்சிக்கிட்டு செய்றீங்க. விளங்குதா? விளங்கிக்கங்க. என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செஞ்சு தொலைச்சிடாதீங்க. ஆமாம்மா, பாவனை நாம் செய்யும்போது பாவனை செய்யணும். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு செய்யணும். தெரிஞ்சு செஞ்சால் அது பூசை, தெரியாமல் செஞ்சால் சடங்கு. அது வெறும் சடங்கு. சடங்காக செஞ்சு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த பெருமான் எங்கே இருக்கிறாருன்னா, ஆமாம், இந்த உலகத்து மீது பற்று வைக்கக்கூடிய சரீரம் இருக்க இதெல்லாம் கடந்து விலகுதாமா. அதான் கல்லான் நெஞ்சில் நில்லான் ஈசன்கள். இதையெல்லாம் கற்று கற்பனை கற்று யாரா விட்டாங்களோ அவங்க தான் கற்றவர். அவங்க நெஞ்சில் ஈசன் நில்லான். விளங்குதா? அப்போ நாம் இந்த வேதாகமங்களையெல்லாம் கற்று அதன்படி நடக்கிறோம். அப்போ நம்ம நெஞ்சில் எப்போதும் அவன் இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நாம் இதை செய்யணும். விளங்குதா? எனவே இங்கே மறுபாத நெறி பூண்ட மத்தன், மறுபாத நெறி பூண்ட மத்தன் சிவபெருமான். சிவன் பெருநாமம் மிக வளர, சிவன் பெருநாமம் மிக வளர. அது அந்த ஞான சம்பந்த பெருமான் அந்த திருப்பாசகத்தில் என்ன சொல்வார்? என்னமா சொல்வார் திருப்பாசகத்தில்? எங்கும் அரண் நாமமே சூழ்க, எங்கும் அரண் நாமமே சூழ்க. எல்லா பக்கமும் எது சூழ்ந்திருக்கணும்? பெருமானுடைய நாமம். வையமும் துயர் தீரவே. உலகத்தில் உள்ளவங்களுடைய துன்பமெல்லாம் போனோம்னா எல்லா பக்கமும் எது சூழ்ந்திருக்கணும்? அரண் நாமமே சூழ்ந்திருந்தா துன்பமும் நம்ம விட்டு நீங்கிரும். அப்போ நாம துன்பம் நீங்கி இருக்கணும் அப்படின்னா எதுக்குள்ள இருக்கணும்? அரண் நாமத்துக்குள்ள இருக்கணும். அரண் நாமம். அரண் நாமம் என்பது அதான் சொல்வார், நின்னில் சிறந்தன நின் சேவடிகள். பெருமானுடைய திருவடி சிவபெருமானுடைய சிறந்தது.
சிவபெருமானை காட்டிலும் சிறந்தது. ஏன்? ஏமா சிவபெருமானுடைய கூட தான் அது. ஆமா, ஏன்னா அந்த சிவபெருமானுடைய 8 குணங்கள்ல 8 குணங்கள் இருக்கா இல்லையா, அந்த பேரருள்ங்க குணத்தை குடிக்கிறது தான் அடி. அதுதான் நமக்கு வேண்டியது. என்ன வேண்டியது? அவனுடைய அருள் தானே நமக்கு வேணும். அதனால தான் உன்னுடைய திருவடி எனக்கு ரொம்ப சிறந்தது, உன்னை காட்டிலும் சிறந்தது. எது? என் சேவடிகள், என்னை செம்மைப்படுத்துகிற அடி சேவடி. அடினானது செவ்விய அடி, செம்மைப்படுத்துகிற அடி இல்லையா? அது ரொம்ப சிறந்தது. பெருமானை காட்டிலும் சிறந்தது அவருடைய சேவடி. நின் சேவடியில் சிறந்தன நின் திருநாமமே என்ற அந்த சேவடியை விட ரொம்ப சிறந்தது என்னன்னா அவன் திருநாமம் இல்லையா? இப்போ சேவடினா பெருமான் நமக்கு என்ன செய்யறாருன்னு தெரிஞ்சு, நீ தெரியாம அவன் பேர சொன்னா போதுப்பா, அதுவே உனக்கு நன்மையை தரும். அதனால அவன் நாமம் அறிந்து கூறினும் அறியாது கூறினும் இல்லையா? ஏதும் ஒன்றும் அறிவிலராகிலும் ஓதி 5 எழுத்து உணரவல்லாரு சொல்றாரா இல்லையா அப்பர் சாமி? மாதோடு தாமும் மகிழும் மாப்பேரரே என்று இல்லையா? மாப்பேரர்னா என்ன? அது ஊர் மட்டும் இல்லை, மாப்பேரு. பேர் என்னது? பெறுவது பேரு இல்லையா? பெரிய பிரயோஜனம், பெரும் பயன். அந்த பெரும் பயனை தருவது எது? அவனுடைய நாமம். நாமம்னா இது நினைச்சாங்க. ஓ நாமமா விளங்குதாமா? நாமம்னானது அவனுடைய திருப்பெயர். ஏதவன் ஊர், ஏதவன் பேர் சொல்றமா அது. எனவே அந்த மறுவாத நெறிபூன்ற மத்தன் எனும் புத்தன் சிவன் பெருநாமம் மிக வளர சிவ மூல மந்திரமாகிய ஸ்ரீ பஞ்சாட்சரம். ஸ்ரீ பஞ்சாட்சரம், ஸ்ரீ பஞ்சாட்சரம்னா நாம ஸ்ரீ போட்டு ஒரு ஆளுல எழுதுறோமா இல்லையா? ஸ்ரீ அப்படின்னு போட்டு பேர் எழுதுறோம். அது மாதிரி பஞ்சாட்சரத்துக்கு ஸ்ரீ போட்டு எழுதியிருக்காங்களோ? மாண்புமிகு அப்படின்னு. அப்படியா ஐயா? ஸ்ரீ பஞ்சாட்சரம்னா ஸ்ரீ என்பது முக்தி செல்வத்தை தரக்கூடிய பஞ்சாக்கரம், முக்தி பஞ்சாக்கரம், சுத்த பஞ்சாக்கரம் என்பது இல்லையா? அது பாசக்கலப்பு இல்லாத சிவையே என்ற சுத்த பஞ்சாக்கரம். அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம் உலகெங்கும் தழைத்து ஓங்க. எனவே உலகெங்கும் தழைத்து ஓங்க அப்படின்னா உலக மக்களிடம் ஞான பூஜை செய்கிறவங்க நிறைய பேர் உலகத்தில் பெருகணும்னு அர்த்தம். ஞான பூஜை செய்கிறவங்களா எங்கே பார்த்தாலும் இருக்கணும். விளங்குதா? ஸ்ரீ பஞ்சாக்கரம் உலகெங்கும் தழைத்து ஓங்க மறுவாத நெறிபூன்ற மத்தன். மத்தன்னா யாரு? மத்தன் பித்தன். மத்தன்னா யாரு? பித்தன். அறிவு விளங்காதவன். என்னை மத்தோன் மத்தனாக்கி எங்க வருது அப்படின்னா என்ன? மனவாசகம் கடந்தான், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி அப்படின்னா என்னை உன்மத்தத்தில் உன்மத்தனாக்கின்னு அர்த்தம். பெரும்பிச்சு தரும் பெருமான், சதர பெருமான். விளங்குதா? நாம உலகத்துல பிச்சு பிடிச்சிருந்தவனை பெருமானிடத்துல பிச்சு பிடிக்கிற மாதிரி மாத்திட்டான். விளங்குதாமா? அப்போ நம்ம நாக்குல நம்ம அறிவில் இருந்த பித்தத்தை எல்லாம் நீக்கிட்டான். நாக்கில் பித்தம் இருந்தா இனிக்கிறது கூட கசக்கும். அதுபோல சிவபெருமான் கூட கசக்கும். பேரை சொன்னாலே கசக்கும். அப்போ
பித்தம் போயிட்டா இனிப்பு. அதனால் என்னை அந்த பித்தத்தெல்லாம் தீர்த்தாங்கிறத மற்றவன் மத்தனாக்கி, உன்மத்தத்தில் உன்மத்தன் பெரும் பித்து, பெருமானிடத்தில் பெரும் பித்து தரும் பெருமான் இல்லையா? மற்ற யாரும் வர வைக்க முடியாது பெருமான் மீது அத்தனை அன்பை. அவ்வளவு சதுரப்பாடுடைய பெருமான். ஏன்ட்ட கூட சிவ உணர்வு வருமாறு செய்யக்கூடிய சாமர்த்தியம் அவன் ஒருவனுக்கு தவிர வேற யாருக்கும் இல்லை. எத்தனை பேர் சொன்னாலும் பெருமான் மேலே எனக்கு அன்பு வரவே வராது. அப்படிப்பட்ட எனக்கே அன்பை வரவழைச்சிட்டாங்க அப்படின்னால அந்த சதுர பெருமான் சாமர்த்தியம் உடையவன் அர்த்தம். அதைத்தான் இங்கே சொல்றாரு. என்னை மத்தன், கடவுள் கொள்கை இல்லாத மத்தன் யாரு? இந்த புத்தன். புத்தன், அந்த புத்தன் உடன் பெருவாது வென்று, அவனோடு வாது செய்து அவனை வென்றாரா இல்லையா? ஆமாம், வாது வென்று அளவைகளுக்கு சிறிதும் பொருந்தாத பொய்ச்சமய அந்த அனாசாரத்தை மேற்கொண்ட உன்மத்தனாகிய அந்த புத்த குருவுடனே பெரிய வாதம் செய்து வென்று ஒரு வாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உறாதவருக்கு பெருமானுக்கு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமை என்ன? யாரு கடவுள், யாரு மனுஷன்? எப்படி தெரியுது? உயிருக்கும் அவனுக்கும் உள்ள வேற்றுமை என்ன? பிறவாமைதான். பிறவாமைதான் வேற்றுமை. நாமெல்லாம் பிறப்பவர்கள், உயிர்களெல்லாம் பிறந்து வருபவர். எனவே பிறவாத ஒரே பொருள் சிவபெருமான் மட்டும்தான் இல்லையா? அதனால அதுதான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள. ஏன்னா அந்த சிவபெருமான் அருணகிரி அந்தாதி. அருணகிரி அந்தாதினா தெரியுமா? சரியா? அருணகிரி தெரியும். அருணகிரின்னா செம்மலை. அருணகிரின்னா அருணம்னா சிவப்பு, கிரினா மலை, அருணகிரினா செம்மலை அப்படின்னு அர்த்தம். எந்த செம்மல்? எனவே ஞானமலைன்னு அர்த்தம். செம்மலைன்னா ஞானமலை. பெரிய தொந்தரவெல்லாம் இருக்கு. எனவே அந்த மலைன்னு சொல்றதுக்கு வேற காரணம் சொல்றாரு. மலைன்னு ஆமாம், அதுக்கு இலக்கணம். அளக்கலாக பொருள், துளக்கலாக வடிவம், வரப்பினும் அருளுகின்ற தன்மையும், இதெல்லாம் மலைக்கு உள்ள இலக்கணம். எல்லாம் ஒவ்வொரு சொல்லும் ஆழ்ந்த பொருள் உடையது. ஏன் மலைன்னு சொன்னார், ஏன் சிவப்புன்னு சொன்னார், இன்னும் ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனி காரணம் இருக்குது. புரியுதா? ஆமாம். எனவே அந்த மறுவாத சென்னறி பூண்ட மத்தன் எனும் புத்தன் அவனுடன் பெருவாது செய்து வென்று, அந்த புத்தரை வாதில் வெல்வதற்கு எப்போ ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்கிறாருன்னா அதுக்கு எத்தனை காரணம் சொல்றாரு. ஏன் அவதாரம் செய்தாருன்னு சேக்கிழார் சொல்றாரா இல்லையா? பெரிய புராணம் படிச்சிருக்கீங்களா? அதுல வருதா இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறாரு? 16 காரணம் சொல்லியிருக்கிறார். அதனால 16 வயசு இருந்தார் ஞானசம்பந்த பெருமான். 16 ஆண்டு தானே இருந்தாரு. ஏன்னா 16 காரணம் பற்றி வந்தவர். அதனால 16. ஆமா ஆமா. அதனால அந்த சூரியன் இல்லையா, 16 கலைகள். அதுல என்ன ஆகும்? ஏமா சூரியனுக்கு ஆமா பௌர்ணமி ஆகுதா இல்லையா? அது போல ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதனால 16. அதை கண்ணப்பருக்கும் அதே மாதிரி தானே 16ன்னு சொல்றாரு. ஆமா, அது
உவரி உவரி பால்மதி என்றாள் என என்பார். அதுபோல இவர் ஞானசம்பந்த பெருமான் பிறந்ததுன்னா அந்த 16 ஆண்டுனா ஞான சூரியனா இருந்தார் இல்லையா? அது 16 காரணம் பற்றி 16 ஆண்டுகள் இருந்தார்னு சொல்றார். அதெல்லாம் அந்த புராணத்தில் விளங்குதா? அப்போ ஒவ்வொரு இதுக்கும் காரணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதுபோல இவர் பிறந்ததுக்கு காரணத்தில் சொல்றார். அதை விட்டுட்டு போனதுக்கு காரணம் சொல்றாரு. இவர் பிறந்ததுக்கு காரணமும் ஏன்னா இவர் சிவகணம் தானே. இவர் எங்க இருந்தாரு? சிவகணத்து ஒருவர். சிவகணங்கள்லாம் எங்க இருக்கும்? கையில பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த 999,000 சிவகணங்கள் இருக்கும். அதில் ஒருத்தர் இங்க வந்திருக்கிறார். விளங்குதா? அதனால அந்த 999 கூட்டிகிட்டு வராரு. பெருமான் வரும்போதே கூட வாராங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. இவருக்கு சீக்க முடிஞ்ச உடனே போயிடுறாங்க. இவரை மாத்திரம் இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையாம்மா? ஆமாம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? எதனால விட்டுட்டு போயிட்டாருங்கிறாரு? இவர் எனக்கு அன்பு இல்லை, அதனால விட்டுட்டு போயிட்டாரு. அவங்கெல்லாம் உன் மேலே ரொம்ப அன்பு இருந்தது, அவங்கள கூப்பிட்டு போயிட்டீங்க. எனக்கு உன் மேலே அன்பு இல்லை, என்னை எங்கே விட்டுட்டு போயிட்டாருன்னு அழுதார் இல்லையா? கடைசியில் சொல்கிறார், அந்த அண்டப்பகுதின்னு ஒன்று இருக்குல்லாமா? இருக்குதா? இருக்குது. அதில் கடைசியில் எப்படி முடிக்கிறாரு? ஏமா சொல்லுங்க. முற்றோதல் குழுக்கள் தானே. அதெல்லாம் நாங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு போனாதான் அந்த சதியோட போகணும். சல்னு அப்பதான் வண்டி போகும். என்னையும் இங்கு இருப்பது ஆக்கினான். என்னையும் அப்படின்னு அந்த உண்மை இழிவு சிறப்பு. என்னையும் இங்கு இருப்பதாக்கினான், என்னுள் கருணை வாழ்ந்தேன் கலக்க. விளங்குதா? எனவே இங்கே இருந்து இந்த உடம்போடு இருந்தே அந்த பேரின்ப முக்தியை அனுபவித்து அதுக்கப்புறம் என் திருவடிக்கண் வருக என்று அதுக்காக வச்சுட்டு போனான்னு அப்புறம் தான் தெரியுதுங்கிறார். விளங்குதா? பெருமான் செஞ்சா அதுக்கு கருணையை தவிர வேற காரணம் இருக்க முடியாதுங்கிறத கடைசியில் சொல்றார். சரி, நாம கருணை வாழ்ந்தேனை அடுத்த வகுப்பில் கலக்கலாம் என்று சொல்லி இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செய்யுமடுத்த அடியார்ந்த மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியறிதலையும் தெரிவித்துக் கொண்டு வழக்கம் போல வாழ்த்தும் புறமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஊங்க நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டுமென்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கூர்மை ஞான பாணுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆபடு தொழில்வாழ்கொள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீழூடி தலைகமாதோ திருச்சிற்றம்பலம்.